எண்ணிய எண்ணாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எடுத்த செயலை செவ்வனை செய்பவர்கள், அதில் உறுதியோடு உழைப்பவர்கள் நினைத்தபடியே வெற்றி அடைவார்கள் என்கிறது குறள். எந்த பின்புலமும் இல்லாமல் தாமாகவே முயன்று மிக இளவயது முதல் இன்று வரை தான் எண்ணிய செயலை, தான் ஏற்றுக்கொண்ட துறையை வெற்றிகரமாக தொடர்ந்து வருகிறார் நடிகர் திரு பரத் அவர்கள். இன்னும் எண்ணிய யாவும் திண்ணியவாகட்டும். சின்ன தளபதியை, வள்ளுவன் குழுவை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறோம். நடிகர் பரத் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்கப்படுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. ஒரு குரலை வச்சு அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும், அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள், அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. இந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ், விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்திங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அஸ்வத் மியூசிக் டைரக்டர், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ சங்கர் சார், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ், ஆஷ்னா, கோமல் அண்ட் சேத்தன், ஐ நோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு, தமிழ் மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இயக்குனர் திரு சங்கர் சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் திரைப்படத்தின் ஆடியோ டீசர் வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும், யாரை சொல்கிறதுன்னு தெரியல, ஜாம்பவான்கள். இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரையும் சாதாரணமாக சொல்ல முடியாது, அப்படியாப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாருமே, அத்தனை பேரும் இந்த காற்று மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு. இங்கே வந்திருக்குங்க எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அதனால் எல்லாருக்குமே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ சார், வெரி வெரி தேங்க்யூ சார். வள்ளுவன் ஆக்சுவலாக இந்த கதை ஒரு குரலோட பேஸில் பண்ணியிருக்கேன். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். ஒரு குரலோட பேஸு. எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிங்க எறியுமோ அதற்கு சமன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இந்த பேஸில் தான் இந்த ஸ்கிரிப்டை த்ரில்லர் ஸ்கிரிப்டாக, கமர்ஷியல் த்ரில்லராக எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்டை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள். ஆக்சுவலாக அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்கக்கூடாது, அப்பாவிகள் தண்டிக்கக்கூடாதுன்னு தான் சட்டங்கள் ஏற்றப்பட்டார். ஆனால் இன்றைக்கி யாருமே அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை இன்றைக்கி யாருமே படிக்கிறது இல்லை. அதுக்குள்ளே இருக்க ஓட்டைகள் மட்டுமே படித்து இன்றைக்கி தப்பு பண்ணுறவங்களாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளே நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இன்றைக்கி நாடு சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டால் முக்கிய காரணம் என்னென்னா, இந்த சட்டங்கள் மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு பாதுகாக்க கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ
அவங்க தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. சட்டத்துக்கு வெளியில் இருக்கிற தப்பு பண்ணால் சட்டத்தை கையில் வச்சுருக்கோம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் சட்டத்தை கையாளுற பர்சன் எல்லாம் தப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்குதுன்னு தெரில. இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய வேதனைகள் வழிகள் தான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். ஓகே, மகிழ்ச்சி. இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றி உரையெல்லாம் நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன். வள்ளுவன் இந்த குரலோட பேஸில் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதோட வழிகள் நிறைந்தது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே சரி, இதோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்ம குடும்பத்தில், நம்ம எதிர் வீட்டில், நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரும் பாதிக்கப்பட்ட இந்த வழிகளை தான் இதை ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அற்புதமான ஸ்கிரிப்ட். நம்ம கடந்து வந்தது, நம்ம தினம் பார்க்குறது, நம்ம தினம் இந்த பாதிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியாப்பட்ட ஒரு கருவை தான் வச்சுக்கிட்டு இந்த திருக்குறள் பேஸில் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ட்ரெய்லரெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. என்னுடைய நன்றி உரையை வந்து அடுத்ததாக நான் பேசிக்கிறேன். முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வள்ளுவன் படத்தின் இணை தயாரிப்பாளர் திரு பாலச்சந்தர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறதே தெரில. இந்த படம் முடியுமான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப யோசித்தோம். பட்டு இந்த கூட்டம் எல்லாரையும் பார்க்கும்போது பாதி ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும், ட்ராலி தள்ளவங்கலேருந்து, சாப்பாடு போட்டவங்கலேருந்து, ஆக்ட் பண்ணதுலேருந்து எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. அடுத்த படம் எடுப்போம்னு. கண்டிப்பாக தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, ஆக்சுவலாக எங்களோட பிளான் கன்னட படம் தயாரிக்கணும்னு தான் பார்ட்னர் சைலு சொன்னா போல. நான் தான் தமிழ்நாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்கணும். செல்லுமணி சார் மாதிரி ஒரு ஜாம்பவான் உட்காந்துருக்கும் போது அவருக்கு முன்னாடி நம்ம பெப்சி தொழிலாளர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச இதுவோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை தமிழில் எடுத்தோம். ப்ரவுட் டு பி ஐ எம் எ தமிழன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துக்காக உழைச்ச எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். படத்திலிருந்து 3 சாங்ஸ் பார்த்திருந்தோம். 3 சாங்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இசையமைச்சிருக்கக்கூடிய வள்ளுவன் படத்தின் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற ஃபிலிமில் இருக்கிற ரொம்ப சீனியர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க, படத்தோட டெக்னீஷியன். இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது இந்த ஹீரோனால். அவர் தான் என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு அவர் என்னை ரேண்டமாக கால் பண்ணி என்னோட முந்தின படங்கள் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணார். அதுக்கப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது டைரக்டர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுக்குறேங்க, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சங்கர் சாதி சார், தேங்க்யூ. அப்புறம் ஷைலு சார், அவர் ப்ரொடியூசராக அவர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி அவர் நிஜமாகவே நிறைய படங்கள் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவோடு வந்திருக்காரு. ஸோ அப்படி வரும்பொழுது நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதில் ஒருத்தர் அவர் ரெஃபர் பண்ணார், டாக்டர் மேரி சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திருவாரூரில் ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபலாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் நல்லாயிருக்கும். அவங்கள அவர் ரெஃபர் பண்ணார். நான் சொந்தக்காரர் யாரும் இருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவர் ரேண்டமாக ஃபேஸ்புக்கில் அவங்க எழுதி அவங்களோட தமிழோட எழுத்துக்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஷைலு சார். அந்த மாதிரி நிறைய பேரை இதில் வாய்ப்பு கொடுங்க, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்ல திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ஷைலு சார். நான் நிறைய பேரை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது சினிமாவில். ஸ்வஸ்திகான்னு ஒருத்தங்க பாடியிருக்காங்க, சங்கவின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காங்க, இது டாக்டர் மேரி சுரேஷ் எழுதியிருக்காங்க, மெட்ராஸ் மீரான் அப்படின்னு ஒருத்தர் கானா பாட்டு எழுதியிருக்காரு, அப்புறம் அந்தோனி தாசன் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரெனோன்டு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒரு அப்கமிங் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அதுக்கு ஷைலு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மற்றபடி 3 சாங் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ படம் பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் அபி சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமேன்ற மாதிரி இந்த திரையரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் வந்து படமாக தயாரிப்போ வந்து நான் உள்ளே வந்தேன். ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்தாரு. சங்கர் சார், ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சுரேஷ் பாலா ரொம்ப அமைதியாக இருப்பார். மியூசிக் டேரக்டர் அஸ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கார். ரொம்ப நல்லா இருந்தது சார். பர்டிகுலராக அந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் சொல்லணும். அப்புறம் மேனேஜிங், இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைட்ஸ் பாஸ்கரனாலேருந்து மாரியப்பன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு சொல்லணும், சேடன் வாவ், எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த சாங், லாஸ்ட் சாங் இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்குது. யூடியூப் மேம், எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவாங்கள, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில், இன்னும் அழகாக. இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலாம்னா ப்ரேயர்ஸ். இன்னொன்று நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, பாலா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளாக கலோக்கியலாக அந்த இப்போ எப்படி பேசினாரோ அது மாதிரி தான் இப்போ லைவாக இருப்பாங்க. பாலாவாக இருக்கட்டும், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இப்போது பாலா நான் வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு. அது உள்ளே இருந்து வந்தது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்தளவு இருந்தது. எல்லோரும் யார் வேணால் வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லான்ற அதை தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பார். படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்கர், பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன் டைமுக்கு போகணும். ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஷைலண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சி மிஸ் ஆகிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. எனிவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் தேட்டரும் இந்த மாதிரி ஃபுல்லாகி அவங்க கலெக்ஷன் நல்லாகி அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறையா படங்கள் எடுக்க அறுபடை வீடு முருகனே நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த தருணத்தில் படத்தோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வள்ளுவன் படத்தின் இசையை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் இன்றைக்கி வரைக்கும், எங்கள் அம்மாவுக்கு வயசு வந்து 70 ஆகுது. எங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சு இப்போ வரைக்கும் எனக்கு வீட்டு வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த மேடையில் இருக்கேன்னு கேட்டேன், அது முதல்ல எங்கள் அம்மா காரணம். ஏன்னா அவங்க பெரிய கனவு, பயங்கரமான கஷ்டம். அம்மாவோடைய உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு வேளை சோறு போடாமல் இருக்கேன். இன்னி வரைக்கும் எனக்கு அவங்க தான் வீட்டு வேலை செஞ்சு போட்டுட்ருக்காங்க. இந்த ரிலீஸும் போது அம்மாவும், உயிர் கொடுத்த அம்மாவும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் விஜய் அம்மாவும் 2 பேரும் மேடைக்கு வந்து இதை பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரும் வாங்க. அம்மா வாங்க மேம். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகத்துக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடு இது. அந்த வள்ளுவன் பெயரை அருமை தம்பி சங்கர் சாரதி தன்னுடைய படைப்புக்கு எண்ணமும் இயக்கமும் அவரே. அவர் வைத்த பெயர் வள்ளுவன். வள்ளுவர் அவர் ஒரு உதாரணம் அவருக்கு வேண்டிய கதைக்கு சொன்னார், கொலை பண்ணுறது நியாயம்னு. ஆனால் அதே வள்ளுவர் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை, உனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா அவங்களுக்கு திருப்பி நன்மையை பண்ணு.
இயேசுபிரான் ஒரு கன்னத்தில் அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னாரு. நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சீரின்னாங்க. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்காரு. அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வள்ளுவன் ஆனால் தம்பியை என்ன பாராட்டணும்னா, இன்றைக்கி பூரா இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் 75% இங்கிலீஷ் டைட்டில், எல்லாம் இங்கிலீஷ். தமிழே காணாமல் போயிடுச்சு. இது தமிழ்நாடான்ற கேள்வியே வந்துடுச்சு. இங்கிலீஷ். ஆனால் அதில் புனிதமான உலகமே போற்றுகிற தமிழை போற்றுகிற வள்ளுவன் பெயரை இந்த பெயரை வச்சியே சங்கர் உன்னை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா அவன் எங்கள் தண்டையார்பேட்டைக்காரன். இதில் உறவு என்னன்னா, நான் வண்ணாரப்பேட்டை, அவன் தண்டையார்பேட்டை, 2 பேட்டையும் ஒன்றாயிடுச்சு. அதனால தான் நான் வந்தேன். இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், எடிட்டிங், மியூசிக் நல்லா இருந்தது. அஸ்வத்தா பியூட்டிஃபுல். 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துங்க. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்குறாரு. அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால் ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாளி வச்சான் ஆளி, முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம், வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அதில் எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரில. சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேரை சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன்னையா, ஒரு கொலைகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குகிறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம்? இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதி, நீதி பாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் சொன்னால் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமாக எங்கள் வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலேருந்து வர்றாங்க. என் தம்பி செல்வமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு 3 டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன்
பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்க நிறைந்த மக்களை பார்க்கிற போது ஒன்று சங்கருக்கு, எல்லா ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை, அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்கான்னா சினிமா ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம். ஆகவே இந்த பணம் போட்ட தயாரிப்பாளர் இந்த படம் வெற்றியின் மூலமாக பொருளை மூலதனத்தை திரும்ப பெற்று மீண்டும் தமிழ் படம் எடுத்து வெற்றி ப்ரொடியூசராக வளம் வர வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். இனி இப்படி தமிழ் டைட்டலாக வைங்க. நான் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய தகப்பனார் முத்தமிழர் அறிஞர் கலைஞர், அவர் காலத்தில் இப்படி தான் இங்கிலீஷில் பேர் வச்சாங்க டைட்டில். நாங்கள்லாம் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன். தலைவர் நாங்கள்லாம் போய் இப்படியே தமிழே மறந்துட்டாங்க, இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்களே போது அவர் சரி போ அப்படின்னார். அருமையான ஒரு வேலை பண்ணார். எப்படி பண்ண அந்த ப்ரொடியூசரை திருத்தலாம். டைரக்டர், ப்ரொடியூசர் யாரும் பேர் வைக்கிறது இல்லை, இதெல்லாம் டைரக்டர் சம்மந்தப்பட்டது தான். தமிழ் பெயர் வைக்க என்ன பண்ணோன்னு டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யோசனை பண்ணார். சிறுமுதலீட்டு படங்கள் தமிழில் பெயர் வைக்கிற சிறுமுதலீட்டு படங்களுக்கு மானியன்னார். மானியன்னா ஒரு படத்துக்கு 3 லட்சம் ரூபா நிதி கொடுத்தார். எப்போ தமிழ் பெயர் வைத்தால் அதில் விரசம் இருக்கக்கூடாது, கற்பழிப்பு ஓவராக இருக்கக்கூடாது, வெட்டு குத்து இருக்கக்கூடாது, அராஜகம் இருக்கக்கூடாது. அப்படி படம் எடுத்தினா 3 லட்சம் கொடுத்தாரு. எல்லாம் தமிழில் பேர் வைக்கணும். எல்லாருமே தமிழில் பேர் வைக்க ஆரம்பித்தான். பெருமுதட்டு படக்காரன் கூட தமிழில் பேர் வச்சு நிதி வாங்கினான். அப்புறம் ஜெயலலிதா வந்து அதை 5 லட்சம் ஆக்கினாங்க. பிறகு கலைஞர் கடைசியில் அதை 7 லட்சம் ஆக்கினார். பிறகு இன்ன வரைக்கும் ஒரு 7-8 வருஷமாக அது கொடுக்காமல் இருக்காங்க. இடையில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் ஒரு 40 பேர் 50 பேர் கொடுத்தாரு. இப்போது பல வருடமாக விட்டு போன படங்களுக்கெல்லாம் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க போகிறாங்க. சிறுமுதட்டு படங்களுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், தமிழை வாழ வைப்போம், நாமும் வாழ்வோம். இந்த படம் வள்ளுவன், இந்த உலகம் அறிந்த வள்ளுவன், தமிழை உலகுக்கு அறிமுகப்படுத்திய வள்ளுவன் பெயர் வைத்த இந்த படம் வள்ளுவர் பெயர் போல ஓஹோ என்று ஓடி தமிழக மக்களின் நெஞ்சம் நிறைந்து வசூலை குவிக்க வேண்டும். தயாரிப்பாளர் வாழ வேண்டும், மீண்டும் படம் எடுக்க வேண்டும். இயக்குனர் அடுத்து தொடர்ந்து நல்ல படங்களை எடுத்து தமிழை வாழ வைக்க வேண்டும் கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ டைரக்டர் நிற்கட்டும்ப்பா. இப்போ அவர் ஏன் நிற்க வேண்டாம்னா அப்புறம் நம்ம நிற்கிறது வேஸ்ட் ஆகிடும்ப்பா. இப்படி என் பேர் சொன்ன உடனே எல்லாம் அலறுனாங்க பார்த்தீங்களா. உதயகுமார்னா அந்த பயம் இருக்கணும். ராஜன் சார் டென்ஷன் ஆகிட்டார். இவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் நம்ம எப்போ பேசுறதுன்னு. இது என் தம்பிங்க. இவன் படத்துக்கு நம்ம வரலைன்னா நான் தான்டா பேசுவேன்னு சொன்னேன். அதே 5 பேர்த்த கழிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்றான் அவன். கொஞ்ச நேரம் உங்களை உட்கார வைக்க. ஆமாம், நான் வேறு மாவட்டத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும். நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம். ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்னையும் செய்து விடல். அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தான்னா அவன் நம்ம அடிக்காமல் போகிறது நான நன்னையும். சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார். நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னரில் கடையாக புகுந்து அடிச்சிங்க? சாதாரண அடியா அது? என்ன ஏன் நீங்கள் அப்போ நானும் நன்னையும் செய்யலை? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? என்ன லொல்லு பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்டில் திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு உள்ளே பூந்து அடிப்பார். எப்படி தனியாளாக போய் அடித்தாருங்க அவர். அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல
இது அதே மாதிரி தான். இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம், சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணும்னா தப்பு செய்கிறவனை அங்கங்கே தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இவன் இல்லைன்னா சென்சாரில் மாட்டிக்குவான். இவன் விவரமான ஆள் தான். வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்கள், எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸுடைய இடத்துல நீ இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது? பண்ணுற நீ எது பண்ணாலும் ஓகே. ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமாக ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்துருக்காங்க. கத்தி துப்பாக்கிப்பா அவங்கெல்லாம் வந்து இப்போ வர்ற படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சுடுறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளோ பெட்ரு. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் அது என்னென்னு ஒரு பையன் கேட்குறச்சாங்க, அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. அதுலேருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போல் இருக்கு, பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள். என்னதான் தைரியசாலிகள்? தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, எப்படி தைரியம் இருக்க முடியும்? அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும், இல்லைன்னா கத்தியோடு போகணும். கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல, அந்த கத்தியை குத்து தெரியணுமில்ல குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கியா? சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், நீ நம்ப முடியாது. நீ பயங்கர வன்முறையாளனாக இருப்ப போல் இருக்கே. மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது. டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும்போது நீ ஜெயிச்சிட்டேன்னே நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தவரையிலும் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தியேட்டர்லேயே இருந்துகிட்ருக்கிற என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கடிச்சாங்க. என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க, சீக்கிரமே விட்ருங்க, மழை காலமாக இருக்குன்னாங்க. இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதானப்பா, அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு. புரியுதா உங்களுக்கு? தப்பாக நினச்சிக்கூட இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பித்தாருன்னு அவர் வேறு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு 2-3 ப்ளசண்ட்டான விஷயம். மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரிலி குட், ரொம்ப நல்ல இசையமைப்பு பண்ணி எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு, அந்த சாராய பாட்டு, அது அப்படி ஒன்று வச்சுக்கிறது, அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்களேப்பா. எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது வேற. அது ஒரு டேக்கு குடிப்படத்து இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறானுங்கன்னு வேறு, அது ஒரு லைன் வேறு எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அப்புறம் அது குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறவன் தடுக்கட்டும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தது. ஹீரோயின் இங்கே வராதது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையாக இருக்குது. வந்திருக்காங்க, இங்கே வந்துட்டாங்களே, பக்கத்தில் இல்லாதது குறையா இருக்கு. நான் ஏதாச்சும் சொன்னேன்னா இதோ வந்திருக்காங்கன்றதா. அப்போ அவருக்கு தெரிஞ்சு. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க 2 பேருமே. ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. இவன் சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய். ஸோ சின்ன மோகன்லால் மாதிரி நீ வந்து நல்லா வரணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டான ஃபேஸு, நல்லாவும் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல வசனம் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க 2 பேரும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர், மலையாளத்தில் இருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே,
ஏன்னா அவர் என்னை பற்றி எதுவுமே நடிப்பை பற்றி பேசலைன்னு அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட போகிறான்றதுக்காக. ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை, பல தயாரிப்பாளரை காப்பாற்றுகின்ற நடிகராக மாறிட்டார். ஆக தேனப்பன் அவருக்கு நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இதில்? பரவாயில்ல, நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட்டு கிடைக்கிறது, டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா? ஆமாம், இது ரொம்ப நன்றி சார். எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது நன்றி. தம்பிக நிறைய பேர் இந்த படத்தில், அப்புறம் பரத் வந்திருக்காரு, அவர் நட்புக்காக வந்திருக்காரு. கரெக்டாக பரத் சார்? ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும், அந்த மாதிரி அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்டு. அவர் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத்து சார்பாக, பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள் பழனி மாதிரி. இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப குஷி ஆகிடுவார் அவர். போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கும்போது இப்படி பார்ப்பார், காரில் போயிட்டுருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தம்பி பேரரசு தான். ஏன்னா செல்வமணி சார் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியரு, அவர் கொஞ்சம் பெரிய செலவு, பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்வமணி சாருக்கு. அவருக்கு நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது, படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். வயக்காடு, 4 ஆடு மாடு, ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை, ஒரு ஆறு, இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன். ஸோ ஆமாம், கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதாவது ரொம்ப வந்து சீரியஸாக பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போகிறோம், நம்ம வாழ வைக்க போகிறோம். இப்போ தயாரிப்பாளர் சொன்னார், உங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்கிற பாவம் அவருக்கு. அவர் தெரியல, நம்ம தமிழ் சினிமாவுக்காகவே தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறவர் செல்வமணி சார். ஏன்னா தினம் பஞ்சாயத்து, தினம் இந்த சினிமாவுக்கு வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போவோம். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கும் போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும், டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், நடித்த நடிகர்களுக்கு போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும், தயாரிப்பாளருக்கு காசு போயிடும். ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும்போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா உருவாகணும். அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க. நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும், லாபங்கள் வந்து சேரும். ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்வமணி சார் இங்கே இருக்கார். அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடல. இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு பெப்சியில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டாரு. என்ன பண்ணுறது, அன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து. சரி தீபாவளி அன்றைக்காவது நாளைக்கு ஃப்ரீயானே அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். இல்லை அப்படி, அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்படியாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம், நானே கேட்பேன், ஏன் தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன், நீயும் தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை, செல்வமணி சாரை. அவர் சொல்லுவார், அண்ணே செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது, இந்த சினிமாவினால தான் இந்த செல்வமணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சினிமாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லை, அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன், இப்படி செய்கிறேன்னு. ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு பொதுவாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்லாம். இதே நம்ம இயக்குனர் சங்கத்தில் கூட அணுதினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறவர் நம்ம செயலாளர் நம்ம பேரரசு சார். சும்மாலாம் வரல, வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு 2 பேர் என்ன செலவு, யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க, என்ன பிரச்சனை, அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா, வி லவ் சினிமா, வி வாண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பணம் போட்டவன்லாம் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கணும், நடிக்கிறவன் வெற்றி அடையணும், இயக்குனர்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும், அவ்வளோதான். இதில் போய் அதை ஜாதி கீதி அதை பற்றி இதெல்லாம் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க. சினிமான்றது எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. எத்தனை பேர் வந்து எத்தனை சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம்.
ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடி இருக்கோம், டைரக்டர்களை கொண்டாடி இருக்கோம், பாடலாசிரியர்களை கொண்டாடி இருக்கோம், இசையமைப்பாளர்களை கொண்டாடி இருக்கோம். சினிமா ரொம்ப வாஸ்ட்டுங்க. அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில் வள்ளுவன் வந்து சேரணும். இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இவர் தம்பி வந்து அவங்களுடைய தாயார் எப்படி கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லி பண்ணாங்க. நிச்சயமாக உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் ஒன்றே போதும், நீ நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். இந்த தயாரிப்பாளர்கள் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்து 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறது மூலமாக அவங்க இப்போவே அனௌன்ஸ் பண்ணுவார் போல் இருக்கு அடுத்த படம். ஸோ தலைவரே, திருப்பி என் தம்பியை வச்சு அடுத்த படம் பண்ணுங்க, ஒன்றும் உங்களுக்கு தப்பாகாது. டெஃபினட்டாக வாழ்த்துகள். இந்த மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி, ஹீரோயின் உங்களுக்கும் தான் சேர்த்து, நீங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தீங்க. அப்புறம் வில்லன்கள் யாராச்சும் ராஜேந்திர யாரும் நடிச்சிருக்கீங்களாப்பா? மேலே போலீஸு. அப்புறம் இன்னொரு தம்பி என்னை வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தார். எங்கே அவர்? அவருக்கும் நன்றி, வாழ்த்துகள் ஸ்ரீதர். அவரும் ஒரு வில்லனை வந்து ஏதோ கொலை பண்ணி போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன், டெட் பாடி மாதிரி. இப்போ இது மாதிரி என்ன முதல்ல எனக்கு நான் இப்போ நல்ல வேலை செல்வா நான் நடிக்கலை, இவங்க கூப்பிட்டேன், மறந்துட்டேன் எதுக்குப்பா கூப்பிட்றேன் நான். என்னை வாங்கினேன் ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர். என்ன கேரக்டர்ப்பா அப்படின்னு. இந்த ஒரு கொடூரமான வில்லன்னே. டேய், இப்போ தான் நான் வந்து சங்கத்தில் தலைவர் ஆகிட்டு ஏதோ 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கிறேன், அதுக்குள்ளே என் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சுறாரு, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டேன். உண்மையிலும் வில்லன் கேரக்டர் தான் கூப்பிட்டேன். ஒரு அட்வொகேட் கேரக்டர். சரி, நெகட்டிவ் பண்ண மாட்டேன். ஆமாம், நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரது சார்பாகவும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை முழுசாக பார்த்த கடைசியில் நீங்கள் அதை செய்வீங்க. இப்போ இதை பற்றி நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறிவிடுவேன். இந்த கதை வந்து முதல்ல பரத் சாருக்கு தான் வந்து வீட்டில் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸாக கதை சொன்னேன். ஆக்சுவலாக அவர் அப்போ ஒரு படத்தில் பிஸியாக இருந்தார். நான் கேட்ட நேரத்துக்கு வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்கல. ரெண்டாவது அவரை ஃபீல் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த கதை பண்ணது. கடவுள் பார்த்துன்னு கேட்டேன்னா சாரை வந்துட்டு இந்த மேடையில் வந்து உட்கார வச்சுருக்கிறது நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த உணர்வுகளுக்கு எவ்வளோ பெரிய சக்தின்றது உண்மையிலே இந்த டைமில் ரொம்ப உணர்றேன். தேங்க்யூ பரத் சார். ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக உங்களுக்கு தான் சார் இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து சொன்னேன். அடுத்தபடியாக பல படங்களில் தான் ஏற்று நடித்த வில்லன் நடிப்பால் புகழ்பெற்ற நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் வீற்றிருக்கும் சினிமா ஜாம்பாவான்கள், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், அண்ணன் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் சக கலைஞர்கள், திரைப்பட டெக்னீஷியன், மேடையில் வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும், மற்றும் மேடையில் முன்னால் இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. வள்ளுவன் அவர் சொன்னார், இயக்குனர் இதுக்கு முன்னாடி சொன்னார், இந்த நாட்டிற்கோ இந்த தேசத்திற்கோ துரோகம் செஞ்சால் அவனை கொன்னா கூட அது தர்மம் அப்படின்னாரு. கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ செப்டம்பர் 27 கடந்த மாதம், நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத. வள்ளுவன் இயக்குனராக எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. நடிக்க ஆரம்பித்தது ரமணா தான் என்னுடைய முதல் படம். கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இந்த படத்தை அவருடைய இயக்குனர் நான் அதுக்கு முன்னாடியே
துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான். கரெக்டாக ஆகஸ்ட் 25, 2023 அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு 2023. நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் 2 மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னு. தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன். என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது. வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில். அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா அப்படின்னா தெரியும், ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கிறோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா. 1839 வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா. 1878 மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு. சார்லஸ், தாமஸ் ஆல்வா எடிசன், லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் 1918 தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதலாக உருவாக்கினார். தமிழ்ல நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார். நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில். காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் 1931. ஃபர்ஸ்ட் உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன். ரவுண்டே கார்டன் சீன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம். சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து 24 கிராஃப்டையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா? சினிமா தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். அதை பண்றார் அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி, இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் ஆகட்டும், அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள். நான் நிறைய படங்கள் பண்ணால் கூட இனிய ஈஸியாக கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான், திருப்பாச்சி தான். பேசாம ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரி. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து, அதுக்கு பிறகுதான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். பேரரசு சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால சினிமாவில் நாம இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சினிமாவில் நீங்க நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம், கொடுப்பினை. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன், 2 ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு, சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர். ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார், நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம். ஏன்னா அவங்க அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினோன்னா அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகி போச்சு. பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து தெளிவா அண்ணன் ஆர்வி உதயகுமாரன் அதை பேசினாங்க. சினிமா அது ரமேஷ் கண்ணா அண்ணன் சொன்ன மாதிரி உங்க அம்மா எங்க அம்மா கிடையாது, அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாரு. இந்த சினிமாவில் நாம இருக்கிறோம். இந்த சினிமாவில் நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும். அதே போல தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும். எங்க விடுறோமோ அங்கதான் நம்ம பிடிக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும். என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர், அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவர் என்ன, ஏன்னா இப்போ இயக்குனர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம இயக்குனர்களை புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம், ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு
அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க. எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பஸ்ஸு டிரைவர் மாதிரி, பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ கல்ச்சரையும் மாற்றுறாங்க, சினிமா கல்ச்சரையே மாற்றுறாங்க. அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் லவ் பண்ணுற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார். கிளைமாக்ஸில் ஒரு டயலாக் சொல்லுவார் அவர், என் காதலி உன் மனைவி ஆகலாம், உன் மனைவி என் காதலி ஆக முடியாது. ஆனால் இப்போ கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா? இப்போ வந்து லேட்டஸ்டாக ஒரு படம் பார்த்தோம், ஆனால் அதைத்தான் ரசிக்கிறாங்க, கல்ச்சரை மாத்துறாங்க. தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாற்றாதீங்க. ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அதனால தான் இப்போ வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான். தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க, குறை இருந்தால் மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக பல சிறு முதலீட்டு படங்களை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஆக்ஷன் ரியாக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் ஜெனிஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கும். வள்ளுவன் நல்ல வைப்ரேஷனோடு தான் இது ஆரம்பிக்குது. வள்ளுவன்னாலே அப்படி தான். ஸோ என்னென்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தோம், இயக்குனர் தன்னோட தாயை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு ஆரம்பித்து, இந்த தயாரிப்பாளரோட நோக்கம், சினிமா எடுக்கிறதுக்கான நோக்கம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாகவே இந்த படம் வந்து பாதி வெற்றின்னு சொன்னாங்க, முழு வெற்றி அடைஞ்சிருச்சு. இன்றைக்கி தேட்டருக்கு வரதே பெரிய வெற்றி, அதை அடைஞ்சிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி பீப்புள் இங்கே இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கத்திலேருந்து, இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கத்திலேருந்து, எல்லாத்துலேருந்தும் முக்கியமானவங்க இருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா ஏஜ்லெஸ் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. நான் 10+ இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். சீனு பிரதர், அஸ்னா, ராஜஸ்மா பிரதர், பிரேம் பிரதர், இவங்க எல்லாருமே ஏஜ்லெஸ். நான் அப்போ 10 இயர்ஸாக முன்னாடி எப்படி பார்த்தோன்னு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த படம் பேசப்படும்னு நம்புகிறேன். குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய PR மிஸ்டர் ஜான் அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விருமாண்டி படத்துல தன்னை ஒரு சிறந்த துணை நடிகராக அடையாளப்படுத்தி கொண்டு சந்தனக்காடு தொடர்ல வீரப்பன் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சு பல பாராட்டுகளை பெற்ற நடிகர் கராத்தே ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், தலைவர்கள் எல்லோருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காரு இயக்குனர் சங்கர் சாரதி. ஒரு அட்வொகேட், வக்கீல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ணன் இயக்குனர் உதயகுமார் அண்ணன் இப்போ கேட்டாங்க, ராஜா இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களான்னு. சின்ன ஒரு தடுமாற்றம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கூட ட்ரெய்லரில் என்னோடய வாய்ஸ் கொடுத்துருந்தாரு சங்கர். என்னுடைய ஃபேஸ் காட்டாமல் ஏதோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, அதனால் தெரியல. அது அண்ணா வந்து கரெக்டாக அந்த டவுட்டோடையே கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அடுத்து நீங்கள் ட்ரெய்லர் எது பண்ணாலும் சின்னதாக என் முகத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி அன்பான சங்கர் பிரதர்கிட்ட கேட்டுக்கிறேன். சந்தோஷம். அது ஏதாவது சூழ்நிலையில் பண்ணுவாங்க, அது தவறு இல்லை. நீங்கள் காட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் அனுப்பி வைப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வள்ளுவன் திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பளித்த இயக்குனர் சங்கர் சாரதிக்கும், தயாரிப்பாளர்கள், அவர்களது தந்தை, வள்ளுவன் திரைப்படத்தோட டீம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை மனசார சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி வள்ளுவன் திரைப்படத்துக்கு வெற்றி பெற வைக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு மனசில் ரொம்ப வருஷமாக அப்படியே எனக்கு இப்போல்லாம் ரொம்ப ஒரு அதிகமாக ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருந்தது. இன்றைக்கி மேடையில் தலைவர் அண்ணெல்லாம் இருக்காங்க, அதனால் சொல்லணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி நான் எப்பயும் பேசுனதில்லை. முதல்ல என் மனசுக்குள்ளே உள்ளதை நான் சொல்கிறேன். நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேன்னு. எந்த ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன். ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஷோ போவேன், 3 மணிக்கு போவேன். நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன். 7 பேர் உட்காந்துருக்காங்க, 12 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. ஒரு தேட்டர் பார்த்தா 4 பேர் இருந்தாங்க.
மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப. நான் அப்படி படம் பார்த்துட்டு நடுக்குது எனக்கு உடம்புலாம், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாலாவும் ஆகிட்டு இருக்கு வேறு மாதிரி. அது யாருமே வந்து பெருசாக இது சரமாக பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லை. இப்போ நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன். மூணாறில் தேட்டரே இல்லை. மூணாறு எவ்வளோ பெரிய ஊர் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்டரே இல்லை. நிறைய ஊரில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஊரில் தேட்டர் இருந்த தேட்டர் உடைச்சிறாங்க, தேட்டரை உருவாக்குறது கிடையாது, இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேறு ஏதோ வந்துட்டுருக்கு. இப்படியே வந்து சினிமா துறை வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுடைய அந்த வாழ்வில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில். நான் சொல்கிறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய உணர்வுகளை நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு ஆசை. இது நிறைய பேருடைய உணர்வுகளை நான் வாங்கி தான் நான் சொல்கிறேன். இது வள்ளுவன் திரைப்படத்தோட இந்த மேடை வந்து எனக்கு நல்ல ஒரு மேடையாக அதை சொல்லி என்னோட இறைவன் எனக்கு வந்து இந்த உணர்வு கொடுத்துருக்காரு. இப்போ என்னென்னா அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசுவேன். பேசும்போது அப்புறம் தேட்டருக்கு வெளில ஏதாவது பார்க்கும்போது ஏன் தேட்டருக்குலாம் போக மாட்டேங்குன்னு கேட்கும்போது இப்போ மீடியா எல்லாமே மொபைலில் கையிலே வந்துருச்சு. அது ஒரு மெயின் காரணம். அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க, பப்ளிக்காக இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துகிட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட. அது நீங்கள் எல்லாருமே தலைவர் அண்ணா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளோட சினிமா வந்து தேட்டரில் நல்லபடியாக ஓடுன்னு என்னுடைய ஆசை. என்னென்னா இப்போ இது வந்து யாருக்குமே மைனஸாக இருக்காது. இதை வந்து பண்ணால் அந்த தின்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே நான் கேட்கல. இதை கொடுத்தாச்சுன்னா தன் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உணவு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, பசிக்கிற குழந்தைக்கு எடுத்துகிட்டு போவாங்க, உள்ளே ஊட்டி விடுவாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க, போதும். இப்போ பல காரணங்களுக்காக தேட்டரை வந்து அப்படி அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்கள் என்னென்னா, இப்போ நம்ம தேட்டரில் அவங்க வந்து அதிக ரேட்டு விற்கிறத முதல்ல தடையெல்லாம் பண்ண வேணாம், அவங்க விற்றுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது அனுமதி கொடுத்தா போதும். அவங்க விற்றுக்கிட்ட ரேட் அதிகமாக விற்கிட்டோம், இந்த பொருளையும் எடுத்துகிட்டு போக சொன்னால் முடியாதவங்க போய் சாப்பிடுவாங்க, நம்ம படத்தை போய் பார்ப்பாங்க. இப்போ உணவுப் பொருள் எதுவுமே எடுத்துகிட்டே போடாமல் எல்லாம் பிடுங்குறாங்க. பிடுங்கி அவங்க செக் பண்ணுறது பார்க்கும்போது வலிக்குது எனக்கு. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பிஸ்கட்லாம் வாங்கி அங்கே உள்ளே போடுறாங்க. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி போடும்போது அவங்க பொருள் என்ன ரேட்டில் வேணாலும் விற்றுக்கிட்டோம், எடுத்துகிட்டு போகிற பொருளை தின்பொருளாக அனுமதி கொடுத்தா நமக்கு போதும். மற்றபடி ஒரு வேளை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா தின்பொருளை எடுத்துகிட்டு போக வேணாம். ஆனால் தேட்டரில் விற்கிற பொருள் எல்லாமே எம்ஆர்பியில் மட்டும் விற்றால் போதும், அதை எல்லாருமே வரவேற்பாங்க. இந்த ரெண்டு மட்டும் அண்ணன் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஏன்னா இது தலைவர் அண்ணெல்லாம் மேடையில் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ சொல்கிறதுலேருந்து எல்லோரும் பாருங்கள், தேட்டரில் வந்து நிச்சயமாக டிக்கெட் ஏறும். சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ படம் பண்ணிடுறாங்களே வழியாக திரும்ப ரிலீஸுக்கு போகும்போது தேட்டரில் மெம்பர்ஸ் வரவே மாட்டாங்க. இது என்ன காரணம் ரொம்ப உள்ளுக்குள்ளே நான் ஆராய்ந்து அவங்களோட கேட்டு அவங்க எல்லோருடைய உணர்வுகளை நான் பதிவு பண்ணுறதா நான் நினைக்கிறேன். அண்ணன் நிலையில் இது ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்ல மாற்றத்தை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். உணவுப் பொருளை பிள்ளைங்க ஃபேமிலியெல்லாம் தேட்டரில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் நான் சொல்ல. அவங்க என்ன ரேட்டில் வேணாலும் பொருளாக விற்றுக்கிட்டோம், இதை மட்டும் மாற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சங்கர் சாரதி அவர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடைச்சது, அவர் மூலியமாக தான் இந்த ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க. இந்த மேடையும் எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களை எல்லாரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால அவருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஷூட் பண்ண முடியல. இயக்குனராக அவருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, நடிகர்களாக எங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருந்துச்சு, ப்ரொடியூசராக அவங்களுக்கும் பல கஷ்டங்கள் இருந்துச்சு. எல்லாமே அதை தாண்டி தான் அந்த கஷ்டத்தை சகிச்சு தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்காங்க. எடுத்த உடனே அப்படின்னு சொல்கிறக்குள்ள இந்த படம் வரலை. இந்த படத்துக்காக ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க, ரொம்ப பொறுமையாகவும் இருந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு. நானே ரொம்ப பிரமிப்பாக தான் பார்க்குறேன் இந்த டீசரை பார்க்கும்போது, சாங் பார்க்கும்போது. ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச தெரியாது. இந்த படம் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரெண்டாவது
சைலேஷ் அவர் சொல்லும்போது, சைலேஷோட அவர் இணை தயாரிப்பாளர் பேசும்போது, பாலா பேசும்போது சொன்னார், நாங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வந்திருக்கோன்னு. ஆக்சுவலாக வந்து அது அந்த அர்த்தம் கிடையாது. எல்லாரும் பேசிட்டாங்க, இருந்தாலும் நானும் பேசுகிறேன் அதை பற்றி. ஏன்னு கேட்டால், அவரை ரொம்ப க்ளோஸாக இவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன். அதனால் சொல்கிறேன். அவங்க இருக்கிற ஊர் வேறு, வாழ்ந்துட்டுருக்கிற இடம் வேறு, தமிழ்நாடு கிடையாது. அதனால் ரொம்ப தூரத்தில் அயல் தேசத்தில் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க வந்து அங்கே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறனால அது அவங்க வாழ்ந்துட்டுருக்க பூமியாகவும், இங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்ததுனால இப்படி சொல்லிட்டாங்க. அதனால் இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்க கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன உள்ளர்த்தம் வந்து நல்ல அர்த்தம் தான். சொன்ன வார்த்தை தான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தை. அதனால் யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் பேசுனாங்க. என்ன சொன்னாங்க, நடிகர்லாம் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு. கண்டிப்பாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்ல வேண்டியது தான் இருக்கும் இல்லையா? எல்லா நடிகரும் நல்லாலாம் வாழலை. அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளால் கீழே இறங்கவே முடியாது. எவ்வளோ தான் தள்ளினாலும் நம்ம அந்த பந்து மாதிரி எம்பி மேலே தான் வரக்கு ட்ரை பண்ணுமே ஒழிஞ்சு திரும்பி நம்ம மூழ்கிடுவோன்னு யாருக்குமே அதுக்கு ஆசை கிடையாது. நீங்கள் 90 வயசு கிழவனை கூப்பிட்டு கேளுங்க, எப்பா நீ நாளைக்கு செத்து போயிடுவேன்னு சொல்லுவான். ஐயோ நாளைக்கு நான் செத்துருவேனா அப்படின்னு தான் அவன் கேட்பான். பரவாயில்லப்பா நான் செத்துட்டு போகிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப 99% யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜிலேருந்து கீழே வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போது ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, டெக்னீஷியன் கூட எடுத்துக்கோங்க, ட்ராலி தள்ளுற பையனை கூட எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு நாள் ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டில் சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னா அவங்க வெளியே போய் வேலைக்கு போனால் யாருமே அவங்கள டீஸ் பண்ண போகிறதில்ல, யாருமே அவங்கள பிரமிப்பாக பார்க்க போகிறதில்ல. புரியுதுங்களா? ஆனால் அதுலேயும் ஒரு சில இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களை கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரெஜிஸ்டரானவங்களும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஆனால் சின்ன கேரக்டர் பண்ண நடிகர்களை கூட பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். ஏன் நான் அதில் கடந்து வந்ததுனால அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அவங்கவுங்க செய்கிற வேலையை எல்லாருமே சரியாக செஞ்சிட்டோம்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இயக்குனர் கரெக்டாக இயக்கம் பண்ணணும், ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களோட வேலை என்னென்ன, சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும். சம்பளம் பேசும்போது நீங்கள் கம்மியாக பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 100 ரூபா பேசுங்க ஒரு நாளைக்கு, அந்த 100 ரூபாயை கரெக்டாக கொடுங்க. இயக்குனரா டேஸ் சொல்கிறீங்களா, இத்தனை நாளுங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறீங்களா, 10 நாளில் 10 நாள் வேலை சொல்லுங்கள், 10 நாளில் படத்தை முடிங்க. அப்போது அவங்க வேலையும் சரியாக இருக்கும். நடிகரா நடிக்க வரேன்னு சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக போகணும். அதை முடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட என்ன நடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை நடித்து கொடுக்கணும். அது நம்மளோட வேலை. அதில் நம்ம குறை வச்சோம்னா நம்ம தவறு. சரிங்களா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செஞ்சால் எல்லாருக்குமே சிறப்பு. இப்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஹோட்டல் வச்சுருந்தேன். சரிங்களா? நைட் ஆனால் அங்கே வந்து நைட்டும் பகலும் ஹோட்டல் வைக்கணும், 4 மணி நேரம் தான் கேப்பு கிடைக்கும். பாத்திரம் கழுவிட்டு இருப்பேன். பாத்திரம் கழுவிட்டு இருந்தால் ஒருத்தன் வந்து இங்கே சொல்லுவான், இந்த பார் சினிமாவில் சம்பாதிக்கிற காசை பார்த்து நீங்கள் வந்து எச்சி பாத்திரம் கழுவுது பார். நம்ம காதில் விழுவும். கண்ணில் தண்ணி வடிச்சிட்டு நான் கழுவிட்டு இருப்பேன் கொரோனா டைமில். ஏன்னா எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கும் குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு சில பாதைகளில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளை நம்பி 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடணும். அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாதையில் பயணம் பண்ண வேண்டியிருக்கும், உழைக்க வேண்டியிருக்கும். நான் யாருக்கு தலைப்பொறி இது பண்ணல, யார் தாலியும் அறுக்கலை, யார்கிட்டையும் திருடல. என்ன வேலை இங்கே இருக்கோ அந்த வேலையை நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட என்னோடய தகுதிக்கு தகுந்த வேலை தானே செய்ய முடியும். என்னால் வந்து என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ, எனக்கு என்ன தொழில் செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். அப்போது நம்ம செய்கிற தொழிலவே நம்மளை டீஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நடிகருக்கு அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஆட்டோ ஓட்டினேன். இன்றைக்கு கூட என் பாக்கெட்டில் பண்ணலைன்னா போய் ஆட்டோ ஓட்டி ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சிட்டு வரேன். நான் கவலையப்பட மாட்டேன், ஜாலியாக போயிட்டே இருப்பேன். பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிட்டோம், ஆனால் சொல்லலாம். என்னை நிறைய பேர் இங்கேயே பார்த்துருப்பீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க, சரியா, நான் பிஸ்னஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வழி மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களோட வழி தெரியாது. அதனால் நடிகர்லாம் நல்லா இருக்காங்கன்னு பேசாதீங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அம்மா அவங்க கூப்பிடும்போது சொன்னாங்க, எனக்கு அதுலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது.
சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் நிறைய தடவை நான் வீடியோலையும் மீடியாலையும் சொல்லிட்டேன். அதை திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல. அதனால் நல்லது செய்கிறது கூட இந்த உலகத்தில் கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். நம்ம தான் இஷ்டப்பட்டு அதுக்குள்ளே போகிறோம், நம்ம தான் கஷ்டப்பட்டாகணும். வாய்ப்பளித்த இந்த மேடை அளித்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். மேடையில் உட்காந்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் சங்கர் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வள்ளுவன்னாரு. அப்போவே நான் ஒரு 80% ஓகே சொல்லிட்டேன் இந்த டைட்டிலுக்காகவே. அப்புறம் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது. இந்த படம் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் அண்ட் அறுபடை ஃபிலிம்ஸ்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆஹா இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி தட்டி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மலாம் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம ஹீரோ தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக் அண்ட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரன். டெஃபினட்டாக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களாம் ஊடகங்கள் இதை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இருக்கே வலுவன் மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கிறாது. இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த மூவியில் நிறையா எமோஷன்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப், சஸ்பென்ஸ், த்ரில்லர், நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மணி ஒர்த் இட் இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். And big thank you to my entire team, my producer Mr. Shail Kumar, Venkat sir, Bala sir, my director Shankar sir, my co-actor Chetan, Prem sir, and all the chief guests for taking their time out and coming here. So thank you everyone. Nandri. வள்ளுவன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற வள்ளுவன் திரைப்படத்தின் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு இனிய விழாவிற்கு என்னை அழைத்த சகோதரர் சங்கர் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையாக சொல்லணும், அந்த இன்விடேஷன் கொடுத்து சங்கர் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி தான் நினச்சேன். இது என்ன படம், இது வந்து ஒன்றும் இதுவாக இல்லையே அப்படிங்கிற இதோடு தான் நான் வந்து அந்த இன்விடேஷனை பார்த்து வந்தேன். ஆனால் ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் திரைப்படத்துறையில் இருந்து எனக்கே வந்து அந்த படத்தை பற்றி ஒரு இது இல்லாத தெரியல இல்லையா. அதனால் வந்து நீங்கள் முதல் முறை செய்ய வேண்டிய வேலை என்ன, எந்த மீடியாவில் வந்து ரசிகர்கள்ட்ட போய் செலுத்த முடியுமோ அதை வந்து குறிப்பாக வந்து கொண்டு செலுத்தி இந்த படம் எது மாதிரியான படம் அந்த ஆடியன்ஸ் வருவாங்க. அப்போ வள்ளுவன்னா ஏதோ நீ வந்து ஒரு தமிழ் பற்றில் ஏதோ ஒரு படம் எடுத்துருக்க போகுது அப்படின்னு நினச்சி வராமல் விட்டுட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் வந்து நல்லா மிக பிரம்மாண்டமாக இருந்தது படம். வந்து டைரக்டராக வந்து நீ வந்து கமாண்டிங்காக இருந்திருக்க. ஏன்னா வந்து கேசட் ரிலீஸ் கூட ப்ரொடியூசர் கீழே உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. வழக்கமாக டைரக்டராக கேசட் ரிலீஸ் கூட மாட்டாங்க. ஆனால் நீ ப்ரொடியூசரை இன்னும் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்னா அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் தயாரிப்பாளர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. உண்மையிலே இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் புதிய தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறவங்க
புதிய தயாரிப்பாளர்கள் தான். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய 2500 திரைப்படங்கள் வந்திருக்கு. இதில் வந்து 2100 பேர் வந்து புதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள். அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது வந்து எந்த விதத்திலும் தப்பு இல்லை. அவங்க வருவாங்க, ஒரு படம் எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் படத்தோட வெற்றி கிடைச்சதுன்னா அந்த 2100 பேரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 பேர் திரும்பி படம் எடுக்க வருவாங்க. இந்த 2500 பேரில் ஏன்னா நான் 10 வருஷமாக வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கேன், ஒரு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஓவரால் வியூ தெரியுங்கிறதால 2500 ப்ரொடக்ஷன்ஸில் 2100 ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோடு போயிட்டாங்க, மறுபடியும் வரல. திரும்பி 2வது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு 400 பேர் தான் 10 வருஷத்தில். அவங்க தான் திரும்பி 2வது படம் எடுத்திருக்காங்க. அப்போ ஒரு தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, அதே தொழிலில் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன். நான் 1991 நான் வந்து படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன். 2005 வரைக்கும் தொடர்ந்து ஒரு 16 படம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது என்ன மாதிரி வந்து எப்போ நான் படம் பண்ணிகிட்டே இருப்பேன், தொடர்ந்து அந்த படத்தில் லாபம் வரும்போது இல்லை வந்து என்னால் படம் எடுக்க முடியும் நிலைமை இருந்தால் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அது போல் இல்லை. உண்மையிலே வந்து ராஜா சொன்னார் இல்லையா, நான் போகும்போது 7 பேர் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அந்த நிலைமை மாறி திரைப்படங்கள் வந்து மிக பிரமாண்டமான வெற்றி அடைத்துக்கு 3 விஷயம் தான் வேணும். ஒன்று, எல்லாரும் திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கணும். எந்த ஆடியன்ஸுக்காக படம் பண்ணுறோமோ அந்த ஆடியன்ஸுக்கான படங்கிறத முதல்ல நம்ம தெரிவு பண்ணிடணும். உங்கள் படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஹீரோ ஹீரோயின் ப்ளசண்ட்டாக இருக்காங்க. சேத்தன், ஆல் த பெஸ்ட். நீங்களும் வந்து உங்களோட ஸ்மைல் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஹீரோ ஹீரோயின் வந்திருக்கு. நீங்கள் சேத்தன் வந்து நம்ம கேஷுவலாக பண்ணுறீங்க, உண்மையாக வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு ஃபைட்ஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக, அதான் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் இருக்கீங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் நீங்கள் நல்லா வருவீங்க. தயாரிப்பாளர் வந்து எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு மரம் வைக்கிறோம், அந்த மரம் வச்சும்போது அது தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்த்துக்கிறோம். அந்த மரம் வளர்ந்த உடனே மரம் வச்சவனுக்கு அதில் ஒரு நிழல் கொடுக்குற பாக்கியமாவது கிடைக்கும். சில மரங்கள் வந்து காய் காய்க்கும், பழம் வரும், அந்த பழம் எடுத்துக்கலாம். பழமே வராமல் மரங்கள் வந்து நிழலையாவது கொடுக்கும். அதுபோல் இனிமேல் தமிழ் சினிமா இப்போ தினப்ப இருக்கார், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம இனிமேல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வாழ்நாளில் உன் சம்பாத்தியத்தில் 10% உன்னை தயாரிக்கிற தயாரிப்பாளர் கொடுத்துட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் எப்படி? இப்போ மியூசிக் டைரக்டர் ஏதோ படம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து IPRSல வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க வாரிசுகள் கூட வாங்கிட்டே இருக்காங்க. ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி பல உயர்ந்த நட்சத்திரங்களை, சூப்பர் ஸ்டார்களை, உலக கதாநாயகர்களை உருவாக்குற தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு ரூல் நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா 10% வேணாம், ஒரு 5% உன்னை சம்பாத்தியத்தில் 5% உன்னை யார் ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா தயாரிப்பாளர் குறைஞ்சபட்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடும். இது யாருக்கு? நாணம்னா வெக்கம். வெக்கப்படுறவனு தானே நீங்கள் அது மாதிரி பண்ண முடியும். வெக்கப்படுறதுக்குன்னா நீங்கள் இன்னா செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சூடு சொரணை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வந்து மனிதர்களாகவே நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த இன்னா செய்தாருக்கு இன்னாதான் செய்யணும், அங்கே இனிவை செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். அதனால் இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ பல வேறு நாடுகளுக்கு போகும்போது என்னென்னா, மற்ற கண்ட்ரீஸ் போகும்போது, வளர்ந்த நாடுகளில் போடும்போது பொதுமக்கள் சிட்டிசன், தே வில் ட்ரீட் சிட்டிசன் அஸ் எ கிங். எல்லா பொதுமக்களையும் ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, குற்றவாளிகளை கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா, சாதாரண பொதுமக்கள் வந்தால் கூட அவனை குற்றவாளி மாதிரி பார்ப்பான் போலீஸ்காரன். ஆனால் குற்றவாளி வந்தானா அவனை ராஜா மாதிரி பார்ப்பான். இதுதான் நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. நான் வந்து ஒரு திரைப்படத்துக்காக வந்து சும்மா ஜெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வந்து பார்த்தேன். அப்போது கொஞ்சம் கைதிகளோடு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கைதி பார்த்தோம், ரொம்ப சின்ன பையன். அவன் சின்ன பையனா வந்து ஒரு 34-35 இருக்கும். அவன் வந்து ஆனால் ஒரு மர்டர் பண்ணிட்டான். அவன் ஆயுள் தண்டனை அடைஞ்சிருக்கான். இப்போ வந்து அவனை அடுத்த சில மாதங்கள் ரிலீஸ் ஆக போகிறான். அதாவது அப்போ அவன் மர்டர் பண்ணும்போது என்ன ஏஜ் பாருங்கள், 18+ அவனுக்கு. என்னென்னு கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருந்திருக்காங்க, படிக்கட்டில் நின்று பேசிட்டு இருக்காங்க. கோவம் வந்து இப்படி தள்ளிட்டு இருக்கான். தள்ளின உடனே அவன் கீழே போய் விழுந்திருக்கான், அடிபட்டு டெத்து. அதோடு முடிச்சிருந்தானா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணுறான், பயத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டே என்னென்ன பண்ணலாம் வாடா, இது மாதிரி ஆயிடுச்சுடான்னு அவன் வந்திருக்கான். அந்த அடலசன்ட் ஏஜில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாடியை காரில் போட்டு வண்டலூர் கொண்டு போயிட்டு அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்துட்டான். அதுதான் பெரிய க்ரைம் ஆகிடுச்சு.
அப்போது அவனுக்கு வந்து லைஃப் அந்த நோக்கம் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ வந்து அங்கே நாங்கள் போகும்போது அங்கே வெளியே ஹோட்டல் மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா இது மாதிரி நன்னடத்தையோடு இருக்கிற கைதிகளுக்கு அவன் வேறு எந்த தப்பும் பண்ணல, அவனுக்கு 35 இயர்ஸ், அவன் ரிலீஸ் பண்ண போகிறான். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் வேறு 2-3 கைதிகளாக இருக்காங்க. அவன் ஒரு விஷயம் சொன்னான், என்னென்னா பிளான் பண்ணியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம். அவன் சொன்னது தான் இன்றைக்கி இந்திய நடப்பு. அவன் சொன்னான், பிளான் பண்ணால் அவன் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார்ன்றான். எமோஷனல் மர்டர் பண்ணுறவன் தான் இங்கே உள்ளே இருக்கான் சார், பிளான்டு கிரிமினல்ஸ்லாம் வெளியே இருக்கான் சார். அப்போது அந்த இது வந்து மிக அழகாக இங்கே இந்த திரைப்படத்தில் ஒரு கருவாக எடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சிஸ்டத்தில் பெண்கள் வந்து மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியே போகலனா கூட இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்ப்பீங்க, இன்னொருத்தரை பார்க்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து இப்போ எப்படி வாழ போகிறாங்களே தெரியல. அவங்கள வந்து ஆஃப் நியூடாவோ இல்லை நியூடாவோ டாப்லெஸ்ஸாவோ இது மாதிரி வந்து அவங்களுடைய அவங்க நாலேஜே இல்லாமல் அது மாதிரியான ஏஐயில் அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி இருக்க ஆடியன்ஸை ஒரு பழைய ஸ்டில்ஸை வெளியே வரும்போது வந்தால் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க, ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒரு படம் பண்ணும்போது பண்ணாத கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அது வயசானவங்களாக இருக்காங்க, இல்லை வந்து பழைய ஹீரோயின்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்க்ரீனில் வந்து அது மாதிரி சோஷியல் மீடியா பார்க்கும்போது இந்த நாடு எப்படி பாதுகாக்க போகுது, இந்த பொதுமக்களை இந்த பெண்களை எப்படி பாதுகாக்க, இதுக்கு ஒரு என்ன சட்டம் இருக்குது, இதை எப்படி வந்து எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க, இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. என்னோடய டாக்டர் இப்போ வந்து ஏஐ படிச்சுட்ருக்கா யூஎஸில். அவள் ஒரு வார்த்தை சொன்னான், டேடி மனித குலத்துக்கு எதிரான ஒரு படிப்பை இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் ஏஐ, இது மனித குலத்துக்கே எதிரான ஒரு விஷயம், இதை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போது இது போன்ற குற்றங்கள் வந்து இனிமேல் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெண் குழந்தைகளை சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அது வெளியே கொடுக்கும்போதோ இல்லை சாதாரணமாக வெளியே கொடுக்கும்போதோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று, இது போல் ஊடகங்களில் இல்லை எது ஒன்றாலும் பேசலாங்க நிலைமையில் இருந்து பொதுமக்களும் தங்களையும் பாதுகாக்க நிச்சயமாக இது போன்று பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரிவர்ஸ் ஆவாங்க. அன்னைக்கு வந்து நாடு வந்து வன்முறையை நோக்கி தள்ளப்படும். எல்லார் கையிலையும் கத்தி இருக்கும். பாதிக்கப்பட்டவன்னா ஒன்று அவனுக்கு நீதி கிடைக்கணும், இல்லைன்னா அதுக்கான நீதியை அவனே தேடிப்பான். அதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமாக சொசைட்டிக்கு நம்ம இயக்குனர் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் எனக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. முக்கியமாக அஸ்வத்துக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அஸ்வத். அதை விட வந்து இயக்குனர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் எனக்கு வந்து கேமராமேன் எங்கே இருக்கார்? ஓகே, நிச்சயமாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ராக்கை வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி எல்லாமே ஒரு சாதாரண இடம் தான், நாங்கள் பார்த்த இடம் தான். அது சாதாரண மரமாக இருந்தால் கூட அது வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணி கீழே வந்து ஒரு க்ரீன் இது பண்ணி அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், நல்ல டெக்னீஷியனுங்கிறது அழகாக தெரியுது. அதனால் இந்த படம் சிறந்த டெக்னீஷியனால பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டையும் நல்ல தயாரிப்பாளர், உண்மையிலே படத்தோட தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி கேசட் ரிலீஸில் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறாருன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து உண்மையிலே நல்ல தயாரிப்பாளர் தான். அவர் நல்லா இருந்தார்னா இந்த படம் போடனா நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நிச்சயமாக ஒன்று ஒரு 4-5 படம் எடுப்பாங்க. அந்த படத்தும் வெற்றி படமாக அமையணுங்கிறது தான் வாழ்த்து. ஏன்னா நல்ல மனசு இருக்கவங்க நல்ல தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும், தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற தொழிலாளர்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேசினால ராஜசிம்மன், நீங்கள் வந்து நடிகர்கள்னு சொல்கிறது உங்களை இல்லை, நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கலைஞன், நீங்கள் நடிகன் இல்லை. இன்னும் நடிகன் யாருன்னா மொத்த வருமானத்தில் 80% தானே எடுத்துகிட்டு போகிறவன் தான் இன்றைக்கி நாங்கள் நடிகனா. அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்கள தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கலைஞன் இல்லை கலைஞன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஊதியமே ஒன்றும் யாரும் கொடுக்கல, உங்களோட ஊதியத்தெல்லாம் யாரும் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த உதயகுமார் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டிக்கெட் வாங்கும்போது அவங்களுக்கு உண்டான ஊதியம் வந்து சேருதுன்னு. ஆனால் நம்ம ஊதியம் எதுவுமே வந்து நமக்கு யாருக்குமே வர்றதில்லை. அது தொழிலாளிக்கும் வர்றதில்லை, உங்களை மாதிரி கலைஞருக்கும் வர்றதில்லை, இயக்குநருக்கும் வர்றதில்லை. அது பிரபல்யம் அடையும் போது அதை டிமாண்ட் பண்ணி இது ஒரு பிளாக்மெயில் மாதிரி தான் இப்போ வந்து வாங்குறாங்க தவிர யாரும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இங்கே யாருக்குமே கிடைக்கிறதில்லை. வெற்றிக்கேற்ற ஊதியம், உங்கள் படம் ஓடிடுச்சு, அது யாராலும் ஓடுறதுலாம் தெரியாது, ஓடினதா தன்னை நினச்சிக்கிட்டாருன்னா தனக்கு 1 கோடின்னா 2 கோடின்னா எத்தனை கோடினாலும் கேட்கலாம் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நடிகர்கள் யாராவது குறிப்பிட்டாங்கன்னா
உங்களை வந்து கலைஞனாக தான் நாங்கள் நினைக்கிறோம் தவிர உன்னை நடிகரான இருக்குது. நீங்கள் நடிகனாக வந்த பிறகு அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. நிச்சயமாக நீங்கள் உண்மையாக நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம எதை பற்றியும் கவலைப்படுவோம். நான் கூட வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட 16 கார் இருந்தது. 91 நான் 16 கார் வச்சுருந்தேன். நான் தான் வந்து தென்னிந்தியாவில் அதிகமான பட்ஜெட்டில் இன்க்ளூடிங் ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி படங்களை விட அதிகமான பட்ஜெட்டில் நான் தான் படம் பண்ணேன். அன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பட்ஜெட்டில் படம் பண்ண டைரக்டர் நான் தான். ஆனால் எனக்கே ஒரு தடவை 16 கார் இருந்தோம். அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து சேர்ந்து. அப்போது வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார். அன்றைக்கி நான் கவலையப்படலை. நான் பட் பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன், நான் ஆட்டோவில் போயிட்டுருப்பேன், நடந்து போவேன், சைக்கிளில் போவேன். ஏன்னா இந்த சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன். அன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு 25 காசு பணம் இருந்தால் கொடம்பாக்கம் டு வடவழியில் வந்து இறங்கலாம். ஆனால் 20 காசு தான் இருந்தால் என்ன பண்ணணும், ட்ரஸ்புரத்தில் இறங்கிக்கணும், அங்கேருந்து நடந்து வரணும். அப்போ 5 காசு இல்லாமல் நான் நடந்து கூட வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன ஆளாக்குறது இந்த தமிழ் சினிமா தான். அது மாதிரி தான் உதயகுமார் சொல்லும்போது இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப டயர்டு. காலையில் 9 மணிக்கு வந்தோம். வரும்போதே நம்பிக்கிட்ட சொன்னேன், நம்பி என்னை வந்த உடனே அனுப்பிச்சிடறான்னு. ஆனால் ஜான் வந்து சொன்னார், அண்ணா நீங்கள் கொஞ்சம் கடைசியாக பேசினா நல்லா இருக்கணும். அப்போ அதையெல்லாம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம்னா, ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து ஆர்கே செல்வமணினா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ தெரியுதுன்னா அது காரணம் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் தான், திரைப்படத்துறையில் இருந்ததால் தான் எல்லாருக்கும் தெரியுது. என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை, அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், பல்வேறுங்களை என்னுடைய தேர்தலிலிருந்து பல்வேறு இடத்துல என் கூடவே இருந்து அவர் எனக்கு ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. அந்த வகையில் இந்த மழை அடாது மழை பெஞ்சாலும் உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா வெளியே வந்து பழைய காலத்தில் வந்து சினிமா தட்டில் வந்து எப்படி வந்து 2 வீலர்ஸ் ஃபுல்லாக கியூ கட்டி நிற்குமோ அது மாதிரி வெளியே ஃபுல் கியூவில் இருந்தது. அது உள்ளே வரும்போது எனக்கு சந்தோஷமாக வந்து மேடையிலையும் வந்து நிறைய நண்பர்கள் உங்களுக்காக வந்திருக்காங்க. அப்போ தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா வந்தவங்கள பாதி பேருக்கு மேலே உனக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட நட்பு அது மாதிரி, உன்னோட கமாண்டிங்கும் இருக்குது, உன்னோட தொழில் திறமையும் நல்லா இருக்குது. இந்த படம் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான வெற்றியிடம். அந்த வெற்றிக்கு என்னுடைய அச்சாரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் பாலா வந்துட்டாரா? ஓகே, ஆல் த பெஸ்ட் சுரேஷ் பாலா. தமர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அறிவாற்றலில் தம்மை காட்டிலும் சிறந்தவராக இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும். வைகாசி பொறந்தாச்சி படத்தில் பிரசாந்தை அறிமுகம் செய்தவர், வைதேகி வந்தாச்சி படத்தில் நடிகர் சரவணன் போன்றோரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்தவர் இயக்குனர் ராதா பாரதி அவர்கள். அனுபவம் வாய்ந்த அவரின் உறுதுணையும் அறிவுரையும் வள்ளுவன் படக்குழுவிற்கு பெரும் பலம். வாழ்த்துரைக்க அழைக்கிறோம் இயக்குனரை. இயக்குனர் அவர்களுக்கு படக்குழுவினர் சார்பாக சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கி வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மேடையில் வீட்டிருந்த பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி சார் அவர்களுக்கும், எங்கள் தமிழ்நாடு இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், எங்களுடைய தமிழ்நாடு இயக்குனர் சங்க செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வருகை தந்துள்ள மற்ற பெரியவர்களுக்கும், இந்த படத்தை பார்த்த ஒரு கேரக்டராக நான் நினைக்கிறேன். இதில் நடிச்சிருக்கிற நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், அடுத்து வந்து நம்ம பிரேம்குமார் சாராக இருக்கட்டும், கராத்தே ராஜா சார், மீச ராஜேந்திரன் சார், இவங்களையெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருமைப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த ஹீரோயினை பார்த்தா பயப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ட்விஸ்டான ஒரு கிளைமேக்ஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேடையில் இவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நானும் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரே காரணம் சங்கர் சார் தான். என்னன்னாக்கா அவர் என்னுடைய சீடன். அவர் காற்றுள்ள வரைங்கிற படத்தில் உதவி இயக்குனராக என்கிட்ட வந்து சேர்ந்தார். அடுத்து வந்து பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்து நண்பர்கள் நற்பணி மன்றம், அந்த படத்தில் இணை இயக்குனராக ஒர்க் பண்ணார். அவருக்கு என்னுடைய அனுபவங்கள் நிறையா அவருக்கு உண்டு. அவர் இப்போ ராஜன் சார் சொல்லும்போது ஒரு கன்னத்தில் அறிந்தார் இன்னொரு கன்னத்தை காட்ட வேண்டும்னு இயேசுநாதர் சொன்னார் அப்படின்னு. அப்படி ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சங்கரோட கேரக்டர் என்னன்னாக்கா, சார் போங்க சார் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, இல்லைடா அப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை சார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு அவனோட கண்ணத்தில் காட்டு அப்படின்னு அர்த்தம் சார் அப்படின்னா, தண்டையார்பட்ட கரெக்டாக காட்டிட்டாடா அப்படிங்க. இது மாதிரி ஒரு தடவை காமெடி சீன்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தான் சிங்கம்புலி சாருக்கும் ரவிமரியான் சாருக்கும் நண்பர்கள் நற்பணி மன்றத்தில். அப்போ நான் சொல்லக்கல எந்த சீனாக இருந்தாலும் கடற்கடன்னு எழுதிடுவான், காப்பி எடுத்துருவான். இப்போ கோஆர்டினேட்டராக இருந்தாலும் அவன் தான் எழுதுவான். அவனோட எழுத்துக்கு அவ்வளோ நடிகர்களும் மயக்கம்.
அப்போ ஒரு தடவை வந்து காமெடி சீன் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு பேப்பர் வாங்கி பார்க்குறேன். பார்த்தா ரவிமரியான் சாருக்கும் சிங்கமலி சாருக்கும் உள்ள டைலாக்கும் ஒன்று கூட இல்லை. என்னடா பேப்பர் எம்டியாக இருக்குது, என்னடா நீங்கள் என்ன சார் சிரிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சிரிக்காமல் சொல்லுங்கள், அப்போ எழுத முடியும் என்னால் அப்படின்னா. அந்த மாதிரி காமெடி சென்ஸு அவனுக்கு, ஹியூமர் பயங்கரமான ரசிகன், ரொம்ப அருமையான ரசிகன். அவனுடைய படம் பார்த்தேன், வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு, அதாவது சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த பேச்சுக்கள் நிறையா பேசுவான். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சினிமாவில் சங்கர் சாரையை பற்றி. அவன் வந்து பெரிய ஆன்மீகவாதி. தேவாரம், திருப்புகள், திருவாசகம், திருப்பாவை, ஆண்டாள் அம்பாள் இதெல்லாம் வந்து அவ்வளவு மனப்பா. எப்படித்தான் இறைவன் அந்த அருளை கொடுத்தாரோ அப்படியே ஒப்பிப்பான். என்ன, எங்கள் அப்பாவெல்லாம் அவனை ஆழ்வார்னே கூப்பிடுவாங்க. ஆழ்வார்களே வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. தாயாரும் எங்கள் தகப்பனார். ஏன்னா அப்போ அவ்வளவு பக்திமான். சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலில் அவனை பார்க்கலாம், அவ்வளோ பக்திமான். சினிமாவில் இப்படி ஒரு பாருங்கள், நான் வந்து 2005 காற்றுள்ள ரயில் பண்ணேன். இப்போ இவ்வளவு காலமாக அவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு இன்றைக்கி அவன் டைரக்டர் ஆகியிருக்கான்னாக்கா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுதான் வள்ளுவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அவன் தெய்வத்தை வேண்டான், ஆனால் முயற்சி அவன் விடலை. அந்த முயற்சிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுக்கம் விழுப்பம் தரால் ஒழுக்கம் உயரிலும் முகமப்படும். அந்த ஒழுக்கம் இருக்குது, எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. அதுதான் அவனுக்கு ஆயுளை கொடுத்துருக்கு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் சாதனை பண்ண முடியுது. சாதனையாளர்கள் எல்லாரும் தப்பான ரூட்டில் போகாமல், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம புரட்சி தலைவர் படத்தில் பல்லாண்டு வாழ்க்கைன்னு ஒரு முதல்ல எடுக்கவுமே அதனுடைய கதை என்ன? அன்பிலார் எல்லாரும் தமக்குரிய, அன்புடையார் என்றும் ஒரு ஏற்படற்கு, தெய்வத்தால் ஆகாத இன்னும் முயற்சி தன்மை உயர்த்தக்கூடியவர், ஒன்றே குலம் என்று பாடுவோம், தொகைரா கட்டு பல்லவி. இதுதான் சார் கதை, ஜெயிச்சிருக்கு. அதனால் அந்த திருக்குறளை எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கோரி பரிமையாளர்களிலிருந்து நம்ம குரலோவியம் தந்த கலைஞரையா வரைக்கும் அதுக்கு விளக்கங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கர் சாரி அது படமாக எடுத்திருக்கார், திரைக்கதை எழுதி. தெளிவுரை, விளக்க உரை, இது திரைக்கதை. அதனால் வள்ளுவனை இங்கே நினைவுக்கு கொண்டுட்டு வர்றது கட்டாயமாக இருக்குது என்பதை நினைவுபடுத்திக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் கூட நடந்த ஒரு மாணவர்கள் பாராட்டு விழாவில் நம்ம முதல்வர் சொன்னார், விஞ்ஞான உலகத்தில் என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது, மாணவ செல்வங்களே, வாழ்க்கை அறிவு, வாழ்வறிவு, வாழ்வியல், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு நம்மளை காப்பாற்றக்கூடியது திருக்குறள் தான், திருவள்ளுவர் தான் அப்படின்னு சமீபத்தில் சொன்னார். உண்மையான ஒரு ஆர்கே செல்வமணி சார் சொன்னார், ஏஐ மேட்ருன்னு. மனிதனுக்கே ஆப்போசிட். படத்தில் தான் ஒரு வில்லனை நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்க்குறவங்களுக்கு வில்லன் இருக்கிறான், படத்துக்குள்ள வில்லன் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்கிறான். அது ஏஐ போன்ற விஞ்ஞான முன்னேற்றம்னு அது சொல்கிறதா எப்படின்னு சொல்ல முடியல, எங்கே கொண்டு விட போகுதோ. அதனால் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பொறுமையோடையும் இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருந்த இதில் மியூசிக் டைரக்டரு வருஷத்துக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். எங்கே இருக்கு ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அருமையான பாடல்கள். இது எனக்கு முன்னாலேயே எனக்கு இந்த பாடல்லாம் வந்து போட்டு காமிச்சிட்டாரு. அப்போவே நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அடுத்து கேமராமேன் சார் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரும் பேசும் பொழுது இந்த இணை இயக்குனர், துணை இயக்குநர்களை வந்து மறந்துடுவாங்க. நான் வந்து என்னுடைய துணை இயக்குனரை இருந்து இணை இயக்குனரான சங்கரை வாழ்த்து தானே வந்திருக்கேன். அப்போ அவருடைய இணை துணை இயக்குநர்களை நான் வாழ்த்தணும் இல்லையா? அதனால் அவர் சிங்கம் ஜெயவேல், தம்பி சிங்கம் ஜெயவேல் அவர்களுக்கும், அடுத்து வந்து அருணகிரி அவர்களுக்கும், அடுத்து வந்து செந்தில்குமார், அது பிரீத்தி மாது அவர்களுக்கும், இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா சங்கருக்கு நிறையா படம் வரும். சங்கர் கால் சீட்டு இல்லாதவங்கெல்லாம் உங்கள்கிட்ட தான் வருவாங்க என்ன. அதனால் நீங்கள் கூடிய சீக்கிரம் நாச்சியப்பன், தம்பி நாச்சியப்பன்
நாங்களாம் ஒன்று நம்மள்டையும் அவள் பண்ணாரு என்ன உங்கள்கிட்ட தான் வருவாங்க. இது மாதிரி புரட்சிகரமான சமுதாய சீர்திருத்த சிந்தனைகளோடு உள்ள படங்கள் எடுக்கணும். அதுக்கு ஐயா ராஜேந்திரன் மாதிரி ஷைல்குமார் அவர்கள் மாதிரி ப்ரொடியூசர்கள் ஆண்டோர் நல்லால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். எல்லாரும் படம் பண்ணணும் அப்படின்னு மனமாற வாழ்த்தி இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே மாலை வணக்கங்கள். என் உயிருக்கு மேலே இருக்கிற என்னோட தமிழ் சொந்தங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா உலகமே ஒரு இருளில் இருக்கும்போது உலகத்துக்கு 1330 குறள்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது நம்ம திருவள்ளுவர். நம்ம மாதத்துக்கு ஒரு 10 குறள் நம்ம குழந்தைங்கள் படித்தாங்கன்னா அவங்க ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் மாறுவாங்க. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு. ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யுங்க. இது நீங்கள் இது ஒரு திருக்குறள் ஒரு இலக்கம் மட்டும் இல்லை, திருக்குறள் ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது அது கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்குள்ள கூட ஒரு குறள் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்கள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க. பைபிள், குரான், கீதா அது எல்லாமே நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக எப்போவுமே இருந்திருக்கு. அது நான் முழுமையாக நம்புகிறேன். நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசில் சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும் ஒரு கெட்ட விஷயமோ ஒரு பேராசையோ அவங்கள தொட முடியாது. அதுதான் குறளோட வலிமை. நம்ம இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ள குறளோட ஒரு விஷயம் உள்ளே எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தோட தலையெழுத்து அவங்களால மாற்ற முடியும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்டர் சாரதி அவர்கள் பேசியிருக்காங்க. தயாரிப்பாளர், இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜான்சர் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஒரே விஷயம், இதில் சின்ன வயசு ஹீரோயினாக நடித்த சிவானி மேடைக்கு கூப்பிட்றேன். ஓகே, சாரி செல்லம், மேலே வாங்க. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக தெலுங்கு சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வலம் வரும் வள்ளுவன் படத்தின் நாயகன் சேத்தன் சீனு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களெல்லாம் பார்க்குறதில்ல. முதல்ல எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க, சைக்ளோன்னு சொல்லிட்டாங்க, அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தால் அந்த மழையிலையும் எல்லோரும் தியேட்டர் ஃபுல்லாகிடுச்சு, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அரங்கத்தை ஃபுல்லாக நிரம்பிப்பா. அதே மாதிரி எங்கள் படமும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணுன்றது நான் விருப்பப்படுறேன். நான் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க, என்ன பேசணும்னு தெரியல, ஒரு பிளாங்க் ஆகிட்டேன் நான். பிகாஸ் வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடவுளுக்கு ஏன் நன்றின்னா, நமக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா, நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு பயணத்தை இப்போது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சமீப காலத்தில் தமிழில் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை. எதுக்குன்னா, என்னோடய முதல் படம் ஹீரோவாக நடித்தது கருங்காலி இருக்கும். ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10-12 வருஷம் இருக்கும். மு. கலைஞம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பி வாசு சார் தான் சைல்டு ஆர்டிஸ்டாக மணி சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞம் சார். இதே இடத்துல தான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவிலாம் வந்து இதே இடத்துல தான் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிவப்பு மனிதன் படத்தில் வந்து இதே மேடையில் தான் நாங்கள் சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ விஷால் அண்ணா, நான், திரு எல்லாருமே. அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததில் வந்து ஜென்டில்மேன் 2 அந்த படத்தோட லான்ச்சில் கேடி குஜுமோன் சார் படத்தில் ஹீரோவை நடிச்சிட்ருக்கேன். அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய படம் வள்ளுவன். இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஒரு கதாநாயகனாக நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும், அப்புறம் என்னோடய ஃபேமிலி, அப்பா அம்மா, என்னோடய சிஸ்டர், என்னோடய பிரதரின்லா, அவங்க குழந்தைங்க, அவங்க பையன் அங்கே உட்காந்துட்ருக்கார் அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர். ஸோ டைரக்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் வந்து மிஸ்டர் ஜெய்வேல் சார், என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட், எனக்கு ஃப்ரெண்ட். ஜெய்வேல் சார் ஒரு மேடைக்கு வரணும் சார், நீங்கள் ப்ளீஸ். நீங்கள் வரணும் ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸ், வரணும், கண்டிப்பாக வரணும், வாங்க ப்ளீஸ், வாங்க ஜெய்வேல், வாங்க. ஏன்னா ஜெய்வேல் சார் வந்து இந்த படத்துக்கு வேற ஹீரோ கிட்ட கதை போயிருந்தது. பட் போனாலும் அவர் சார் பிஸியாக இருந்ததுனால அவர் அப்புறம் என்கிட்ட வந்தது. நான் ஹைதராபாத்தில் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெய்வேல் சார் தான் இந்த மாதிரி நம்ம தம்பி இருக்கான், ஸோ நம்ம பையன், ஸோ அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கூப்பிட்டு வந்தார். ஒரே நிமிஷம் அவருக்கு நான் இந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஜெய்வேல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே வந்து கருங்காலி பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லோரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்வாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே குட்டி பயம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஆனால் மனசில் இருக்கும். ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லான் இருக்கேன், பட் அந்த இடத்துக்கு இன்னும் நான் ரீச் ஆகலை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன் இருப்பார், ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்கிறேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன் இருப்பார். நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்செவன் இருப்பார். ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே, ஓகேங்களா. திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன், ஓகேங்களா. ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் வந்து அந்த கதையை வந்து நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள்வாங்கி நம்ம நடிக்கிறது தான். ஸோ அதுதான் நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரி சங்கர் சார் வந்து வந்தார், ஹைதராபாத்துக்கு வந்தார், ஜெய்வேல் சார் கூப்பிட்டு வந்தார். வந்தோன்னு கதையை சொன்னார். எனக்கு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், கதை கேட்டுட்டு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் சொன்னார். சொல்லிட்டோன்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால் சொன்ன ஒரு விஷயம் என்னென்ன, இந்த கதையை கேட்டுட்டு சங்கர் சார், நம்ம சங்கர் சார், ஜென்டில்மேன் சங்கர் சார் வந்து முதல் படம் அவருக்கு எப்படி இந்த படம் ஜென்டில்மேன்னா ஒரு பெரிய படம், ஒரு 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 ட்ரேட்மார்க்காக இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன்னு தெரியாதுங்க, எனக்கு கதை கேட்டு சொன்னேன். ஆனால் அப்போ எனக்கு ஜென்டில்மேன் கமிட்டால கேட்டு குஞ்சுமோன் சார் யாருன்னு தெரியாது, எனக்கு டைரக்ஷன் டீம் தெரியாது, கீரவாணி சார் தெரியாது, ரஹ்மான் சார் தெரியாது, அந்த டீம் யாருமே தெரியாது எனக்கு. அந்த ஜென்டில்மேன் 2 கூட இல்லை எனக்கு. நான் பாடி இந்த படம் நடிச்சிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கு, எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எனக்கு கால் வருது, இந்த மாதிரி ஜென்டில்மேன் 2ல் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது. சார்கிட்ட போய் அப்ரோச் ஆகினதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் எனக்கு கதை சொல்லி முடிச்சோடனே ஷைலு பிரதர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து ஃபோன் பண்ணார். ஷைலு பிரதர், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஏன்னா அவர் நினச்சா, பிகாஸ் நிறைய ஹீரோஸ் சொன்ன மாதிரி பெரிய ஹீரோஸ் இருக்காங்க இருந்தாலும், பட் என்கிட்ட வந்து சொன்ன உடனே ஷைலு பிரதர் ஓகே சொல்லி, அண்ட் அதோட உங்கள் பிரதர் சதீஷ் பிரதர், அம்மா அப்பா, ப்ரொடியூசரோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வர வச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா அம்மா தான். அப்பா அம்மா, ஸோ அப்பா ரொம்ப நன்றி, அம்மா ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும். உங்கள் பையன், நான் உங்கள் வீட்டு பையன். ஸோ அதனால் நான் ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, பட் ஐம் ஸோ சாரி. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள். எந்த பேக்ரவுண்டும் இல்லை. அப்பா இதே வடப்பழனியில் தான் அம்பிளி பொம்மான்னு இருக்கும், அதில் அப்பா ஆர்டிஸ்ட், பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டரில் விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவார், சாப்பிட்டுட்டு என்னை பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே விட்டுருவார், தியேட்டரில் விட்டுருவார், படம் பார்ப்பேன். அப்படி தான் சின்ன வயசில் வந்து பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எந்த படமே தெரியாது, குழந்தை நச்சனமாக போய் நடிச்சிட்டேன். தெரியாது, வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தது தான். அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி வந்து
கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன். ஸோ அதனால் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் மெயினாக வந்து இந்த படம் கதை கேட்டோன்னே இந்த கதை சூப்பராக இருந்தது சங்கர் சார் சொல்லிட்டேன். யார் பண்ணுறாங்க கேமராமேன் கேட்கும்போது வெற்றிமாறன் சார் டீம்லேருந்து நம்ம சுரேஷ் பாலான்னு சொன்னார். எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் படபடன்னு இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் நான் வெற்றிமாறன் சாருக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் அவர் தான் லான்ச் பண்ணார். கலைப்புலி தானு சார், அவருக்கு நான் தேங்க் பண்ணணும், அவருக்கு லான்ச் பண்ணியிருந்தார். அப்புறம் லிங்கசாமி சார், போஸ் சார், அவருக்கு தேங்க் பண்ணணும். சேரன் சார், டைரக்டர் சேரன் சார், அவருக்கு தேனப்பன் சார் கூப்பிட்டோன்னே பர்சனலாக வந்து அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார், தேனப்பன் சாருக்கும். ஸோ அதனால் இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ஜாம்பவாங்கள் இருக்காங்க. ஸோ பேரரசு சார், ஆர்வி உதயகுமார் சார் எல்லாம் கிளம்பிட்டாங்க, நான் நேரம் கொஞ்சம் நாளனால. அதுக்கப்புறம் ஆர்கே செல்வமணி சார், ஸோ பெரியவங்க எல்லாமே இருக்காங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடித்தவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதனால் வந்து இந்த படம் வந்து சொல்லுவாங்க எல்லாமே கஷ்டப்பட்டு நடித்தோம், ரொம்ப வந்து நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் அப்படின்வாங்க. நிஜமாக கஷ்டத்தை பார்த்தோம், கோவிடுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அது மைண்ட் பண்ணாமல் ஷூட்டிங்லாம் போனோம். ஆக்சுவலி உயிர் கொடுத்து நடிப்பாங்க சொல்லுவாங்க, உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க. நிஜமாக உயிர் கொடுத்தாங்க நடித்தோம். ஏன்னா கதை சொல்லும்போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. இந்த இன்ட்ராகேஷன் சீன் பிரேமண்ணருக்கு தெரியும். ஒரு ட்ரம்மில் போட்டுட்டு, ஒரு ட்ரம்முக்குள்ளேயே பூராதுங்க உடம்பு, நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருப்போம், கொஞ்சம் பில்லாம் பண்ணியிருந்தோம். ஒரு தண்ணி ட்ரம்மில் போட்டுட்டு அது வெளியில் வர முடியாது, அந்த ட்ரம்க்குள்ளே இறங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்மோக்கு விட்டு அங்கே காலி ஆகிட்டேன் நான். அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு. அங்கே ஒரு வாட்டி காலி, ஓகேங்களா. பட் இருந்தால் நல்லா வந்திருக்கு அந்த சீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். எனக்கு இப்போ தான் ஷைலூஸ் பிரதர் சொன்னார் எனக்கு, நாங்கள் பாட்டுக்கு இங்கே சாங்கு டுவெட்டு நல்லவங்கெல்லாம் போடும்போது இங்கே அப்ராட்லாம் வேணும், இங்கேயே நல்ல ஊர்லாம் இருக்குது. நம்ம சிக்மங்களூர் தாண்டி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது சூப்பராக, அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் போகலாம், ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க. சரி சூப்பராக ஜாலியாக நல்லா டுவெட் இல்லை நல்லா இருக்குன்னு போயிட்டு எல்லோரும் நல்லா போய் ரீச் ஆகிட்டோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் பர்மிஷன் இருந்தது, அதுக்கு மேலே பெர்மிஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்டு இருக்குது, பிரதருக்கு நல்ல தைரியமாக உள்ளே போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க. எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க. கேமராமேன் சார்லாம் ஒரு காரில் ஏறிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, சாங் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு மலை மேலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே காணும், கேமராமேன் சார் கார் காணும், இவங்க கார் காணும், நாங்கள் தனியாக ஆகிட்டோம். அப்புறம் தான் சொல்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆள் சொல்கிறாங்க, எங்கள் புலிகள்லாம் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா, எங்களுக்கு தெரியாது, புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எனக்கு சொன்னது வந்து ஷைலு பிரதர் சொன்னார், ஆக்சுவலி புலியை பார்த்தாராம், இன்னைக்கு சொன்னார் எனக்கு. ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த படங்கள்லாம் இருக்குது, என் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அஸ்வத் பிரதர் கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன் படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போகிறான்னு கேட்கும்போது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு போது அஸ்வத் பிரதர் நல்லாயிருக்கும், என்ன எஃப்ஐஆர் படம் பண்ணார். பிரதருக்கு ஃபோன் பண்ணி பேசினோடனே பிரதர் சொன்ன, பிரதர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. ஸோ அஸ்வத் பிரதருக்கும் அப்புறம் இந்த படத்துக்கு நான் கேட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது என்னென்னா மியூசிக் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எடிட்டர்ஸ் பிரதர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பிஆர்ஓ யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச சார் பிரதர் இருந்தார், ஜான் சார் ப்ளீஸ் கம் அப். ஸோ அவருக்கும் வாங்க, அவரும் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான். ஜான் சாருக்கும் நன்றி. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சப்போர்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், அண்ட் நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபைட் மாஸ்டர்ஸ் அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும், அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட் இருக்குது அண்ட் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஸோ படம் பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெயினோட தான் வீட்டுக்கு போவீங்க. ஃபஸ்ட்லேருந்து எப்படி வரும், இன்ட்ரெஸ்டிங்காக வரும். பிரதர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படம். பிரதரோட சப்போர்ட்டாக இருந்த பிரீத்தி சிஸ்டர், அவங்களோட சிஸ்டர் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, பிரதர் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனில் வந்து ஏன்னோ ஒரு பெரிய சின்ன படமாக அப்படி தான் ஆரம்பித்தாங்க, பட் இது வந்து பெரிய படமாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்கேலில் ஒரு கிராண்டியராக தான் இருக்குது இந்த படம். எந்த விஷயத்தில் இந்த சின்ன படமாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு, அண்ட் அதே மாதிரி இந்த மார்னிங் ஷோ அப்படின்றது ரிலீஸ் வந்து அடுத்த மாதத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் தயவு செய்து என்னென்னா புது ஹீரோ, புது டைரக்டர், புது ப்ரொடியூசர் அப்படிலாம் பார்க்காதீங்க. ட்ரைலர் பாருங்கள், பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அந்த மார்னிங் ஃபஸ்ட் ஷோ, அந்த மார்னிங் 11 o'clock வர ஷோக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் சும்மா வந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ ஃபுல்லானதான் அடுத்தடுத்த ஷோஸ் வந்து ஃபுல்லாகும். ஐ மீன் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் தான் எங்களோட கெரியரே வந்து டிசைட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏன்னா ஓடிடியில் பார்த்துக்கலான்னா அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக ஓடிடியில் பாருங்கள், பட் தியேட்டரில் பார்த்துட்டதுக்கப்புறம் ஓடிடியில் பாருங்கள். அதை நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யாரையாவது நம்ம மறந்துட்டேன்னா மன்னிச்சுருங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிள் கிடையாது, நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாச்சு. அண்ட் நிறைய இஷ்டத்தோட லவ் பண்ணியிருக்கோம். அண்ட்
வேறு யார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின் ஆஷ்னா, ஸோ யூ ஆர் ஸோ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நான் நினச்சேன் ஹீரோயின் கேட்கும்போது ஆஷ்னான்னு சொன்னாங்க. ஷீ இஸ் ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். நல்ல தமிழ் அந்த வந்து எல்லாமே டயலாக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. அந்த பிரேம் அண்ணா அண்ட் உங்களோட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் யூ ஆர் மார்வலஸ் ஆக்டர். நான் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கேன் உங்களுது. அண்ட் அதே மாதிரி ராஜன் சார், அந்த அண்ணன், அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நடித்தவங்க எல்லாம் அதர். அப்புறம் ஷைலு பிரதர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, இவர் கலக்குன்னு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிரட்டி இருக்காரு, லுக் எல்லாம் மாற்றிட்டாரு. லாங் ஹேர் இருந்தது. பிரதர் வந்து இப்போ நல்லா ஸ்மார்ட்டாக ஹீரோ நடிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் மறந்துடாதீங்க பிரதர் என்ன. ஸோ ஐ திங்க் அவரே ஹீரோ நடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டாரு. ஸோ நல்ல லாங் ஹேர்லாம் வச்சுருந்தார். பாஸ்கர் அண்ணன் ரொம்ப நன்றின்னு. பாஸ்கரன் நாங்கள் ஒயிட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் எங்களை ஃபுல்லாக தலைமை தாங்கினது. அதே மாதிரி பாலா பிரதர், ப்ரொடியூசர் பாலா பிரதர், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் எல்லாருக்குமே நான் யாராவது மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது என்பது பொருள். தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் அவர்கள் நிறைய நட்புகளை சினிமாவில் சம்பாதித்தவர், கடினமாக பேசி அறியாதவர், நிறைய பேரின் இயலாத நேரங்களில் துணை நின்று நட்பு பாராட்டுபவர். அவரை வள்ளுவன் குழுவை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் பொறுமை போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, பாவம் அவங்களோட ஆர்வம் வந்து சேத்தனோட ஸ்பீச்சில் தெரியுது. நம்ம நிறைய ஆடியோ ரிலீஸ் போயிருக்கோம், ஆனால் இவங்களோட வலி தெரியுது. நிச்சயமாக அந்த வலிக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன்னா ஒரு சேத்தன் கூப்பிட்டு தான் வந்தேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இது மாதிரி தான் நம்ம பீஸான்னு நினைக்கிறேன். பீஸா படம் இதில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த டைம் தான் நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ இதே மாதிரி தான் இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு விஜய் சேதுபதி, அதில் இருக்க எல்லாருமே ஹிட் ஆகிட்டாங்க. அது மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாரும் சரி, படத்தோட தயாரிப்பாளரும் சரி, வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் பேரும் புகழும் கிடைக்கணும்னு எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாம் முடிஞ்சு கடைசியாக போலீஸ் வருவாங்க. அந்த பழைய தமிழ்பட போலீஸ் மாதிரி ஆகிட்டுன்னா, இங்கே இருந்து மேலே இருந்து எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும். பக்கத்து உள்ளவங்களாம் ஃபஸ்ட் அனுப்பிட்டாங்க. ஆமாம், இப்போ கடைசியாக ஆமாம் பேச அனுப்பி இப்போ விட்டாங்க. நன்றி. ஆமாம், இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடுவாங்க, ஒருவோட கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் அது கூட இல்லை. நாளைக்கு ஆடியோ வந்து இன்னைக்கு நைட்டு கூப்பிட்றது, சார் நாளைக்கு வந்திருக்கு சார்ன்ட்டு. ஆனால் அவர் ஏறத்தாழ 1 மாதம் மட்டும் கூப்பிட்டார். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு 10-15 ஒரு டேரக்டர் கூப்பிட்டாருன்னா இவராக தான் இருக்கும். அவ்வளவு விடாமுயற்சி. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு விஐபி கூப்பிட்றதே இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார். முதல்ல என்னடா வள்ளுவன் வச்சுருக்காரு அவனும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு. ஆமாம், ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னும் இருக்கக்கூடாது, இரு வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும். ஒரு வள்ளுவன் வச்சுட்டோம். ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் தானே. ஆமாம், வள்ளுவர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டாரு. இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவர் கத்தி எடுத்திருப்பார். ஏன்னா அவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு. இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது, குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்திருப்பார். அதில் ஒரு வகையில் வரவேற்கணும். சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வள்ளுவன் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி, இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காமல் வள்ளுவன்கிறத ஒரு சரியான ஒரு தமிழ் பற்றோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் வள்ளுவன்கிறத ஒரு டைட்டில் முக்கியமானது. முன்னாடிலாம்
பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஒரு நகருக்கே கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கேகே நகராக மாறிடும். இந்த நகர் போர்டெலாம் பார்த்தா உடனே அது ஃபஸ்ட்டு ஆட்சி மாறணும் அது பண்ணுவாங்க. அந்த போர்டை அடிச்சு விட்டு டக்குன்னு கேகே நகர் பண்ணுவாங்க. திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர், பஸ்ஸில் அண்ணா நகர் டு கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும். அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை பெயிண்ட் அடிச்சிருவாங்க. எல்லாம் அது ஒரு ராசி பச்சை பெயிண்ட் அடிச்சிருவாங்க. அப்புறம் ஆட்சி மாறும். டக்குன்னு உடனே மாறுறது பஸ் கலர் தான். நாட்டில் மாற்றங்கள் மாறுது இல்லையோ பஸ் கலர் மாறும். சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசியில் இந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளூர் தான். அவராட்டுக்கு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு இதில் ஒரு பட்டையை போட்டு ஒரு எடுத்தானையை வச்சுட்டு உடச்சி வச்சுட்டு உட்காந்துட்டார். ஒரு ஆட்சி வருது. வந்த உடனே எங்கே லஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை, திருவள்ளூர் நெத்தியில் பட்டை அரிச்சில் அதை அழிச்சாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமானதில்லை. இப்போ அதை அழிச்சிட்டாங்க. அதை அழிச்சிட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை. அப்புறம் இந்து பற்றாளர் வராங்க. இவங்க என்னடா திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க. அப்போது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திருவள்ளுவருக்கு நெத்தியில் நெஞ்சில் இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, இங்கே ஒரு பட்டை, கையில் 3 பட்டை, ஒரு பட்டை 7-8 பட்டை ஆகிப்போச்சு. வெள்ளை வெட்டியை காவியை மாற்றிட்டாங்க. ஒரு அரசியல் கையில் ஆட்சி மாறினா பஸ் கலர் மாறலாம், ஏன் அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு? அவரே இந்த பாடுபடுத்துறிய, அவர் என்னையா பாவம் பண்ணாரு? அப்போ அவர் திருப்பி வந்தார் வச்சுக்க, திருப்பி இவர் கையில் கொடுத்து கத்தி கொடுத்தவில்லை, துப்பாக்கி தூக்கிடுவார். அவங்களா என்ன பாடுபடுத்துறிய? அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரே இந்த பாடுபடுத்திக்கிருக்கோம். ஆனால் திருவள்ளுவருங்கிறது வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதிக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை. நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும், அப்போ என்ன டைட்டில்னு கேட்டேன். வள்ளுவன் அப்படின்னாப்புல. நானும் சாருக்கு சொல்லும் மாதிரி நானும் ஷாக்காயிட்டேன். வள்ளுவன் நான் அப்போ கேட்டேன், திருக்குறள் மாதிரி தெளிவுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போடலான்ட்டு. இல்லை சார் அது இல்லை சார், நான் வேறு என்ன ஒரு வள்ளுவர் அந்த குறளுக்கு ஏற்ற அந்த குறளை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அப்போ நாட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி கொலா அரங்கில் கொள்வது தான் அரசனோட கடமை. உழவன் எப்படி பயிர் இடையில வர களையை பிடுங்கினானோ அது மாதிரி கொலகாரன் கொள்றதும் ஒரு அரசனோட கடமை. அரசனை கொண்டா கொலகாரனை அரசன் கொள்ளலாம், அரசனை கொண்டு வந்தாங்கன்னா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில். அப்போ அரசர்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க. ஒரு பசுவோட கண்ணுக்குட்டியை அரசர் தேர்ல ஏற்றிட்டார், தெரியாமல் ஏற்றிட்டார். அரசர்கிட்ட முறையிட்டான், பசு முறையிட்டுச்சு, பையனை கொண்டுட்டான். அவன் அரசன். பையன் தப்பு பண்ணாலும் தண்டனை கொடுக்குறான்ல, அவன் அரசன். தப்பான புரிதல், தவறாக புரிஞ்சுக்கிட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம் பாண்டிய மன்னர். கண்ணை வந்து நியாயம் கேட்டா, நியாயம் தெரிஞ்சு வச்சாக நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு. நம்ம தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னன். அவன் அரசன். அவன் பையன் கற்பழிச்சாலும் சரி, அவன் பையன் கொலை பண்ணாலும் சரி, பையனை காப்பாற்றுறதுன்னா அப்படி அரசன் இருக்க முடியாது. இன்னைக்கு நாடு அப்படி இருக்கு. ஒரு டைலாக், வீரியமான டைலாக் ட்ரெய்லரில், உங்ககிட்ட பதவி இருக்கு, பணம் இருக்கு, எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்கு.
நம்ம 2 பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம், ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம். இந்த காலகட்டத்தில் டயலாக் சொல்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் சார். இன்னைக்கு நீதிபதியை விமர்சனம் பண்ணு சொன்னாலும் உள்ளே வச்சுறாங்க. வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு. நீதிபதி கடவுளா? அரசனே தப்பு பண்ணுறான், ஆண்டவனே தப்பு பண்ணுறான், நீதிபதி தப்பு பண்ண மாட்டாரா? நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சுறது. அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டயலாக்னா அதுக்கு இயக்குனர் பாராட்டணும் ஃபஸ்ட்டு, பாராட்டணும். ஏன்னா எனக்கு அந்த டயலாக் கேட்டோன்னா எனக்கு பகீர்னுச்சு. நான் சிவகாசியில் ஒரு சீன் வச்சுவிட்டேன். ஆனால் அந்த பேசுகிற டயலாக் வக்கீல் பேசுகிற டயலாக் தானே. சிவகாசியில் நான் வக்கீல் ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவையாக வச்சுக்கிட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ, திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. நான் வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லேயும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம், இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கும்போது பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ், 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனக்கு எல்லா கோர்ட்லேயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையிலே இவர் 100 பேரரசுக்கு சமம் சார். தைரியம் வேணும். ஏன்னா ஒரு டைரக்டர்களுக்கு முதல்ல நாட்டு பற்று இருக்கணும் சார், நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார், மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார். ஒரு நல்ல கலைஞன் வேற, வியாபாரி வேற. பொழப்புக்காக, வயிற்று பொழப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்லது செய்யணும், நாட்டுக்கு ஒற்றுமை உண்டாக்கணும், நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவன் தான் நல்ல கலைஞன். முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம். ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன், ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது. எங்கள் அம்மா இன்னைக்கும் வீட்டு வேலை பார்க்குறாங்கண்ணா சார். ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸ்டேஜில். இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டு வேலை பார்க்கக்கூடாது சார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி மேலே உட்கார வைங்க, அதுதான் வெற்றி. தாய்ப்பாசலும் தோத்ததில்லை. எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்களே தாய்ப்பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நாட்டை ஆண்டு போயிட்டார் சார். அடிப்படை காரணம் தாய்ப்பாசம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. நான் சொல்லுறேன், ஒரு நல்ல கலைஞன். ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும், நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும். நீ காமெடியாடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் படம் எடுக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். படமாக இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம். மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும், மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும், மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி பண்ணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம். அது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்கள, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். இந்த கலாச்சார சீரியல் உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா
அங்கே ஏ கொடுத்துருவான் எங்கால் சென்சார். அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான், ஏன் படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து, நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் இப்போ உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம். இது வந்து திருல மூவிங்கிறாங்க, திருல மூணாலும் அது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இன்றும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க, அதை ஒழிக்க வேணும், அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிற நல்ல விஷயம் தானே. அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள், த்ரில்லராக சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள், நல்ல கருத்தை சொல்லி தொலைங்க. முதல்ல சொல்லுங்கள். முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்குது. முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி, சாமி நம்புகிறவர், பக்திமான், நல்ல விஷயந்தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் இதில் சேத்தன் பரத்திட்ட கதை சொல்லி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. பரத் இல்லையா, அவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருவான் அப்படின்னு தேடிருக்கார் மனுஷன். சிவப்பு தோலா, பரத்தும் சிவப்பு தான் சார். நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். கதாநாயகி ஆசனா, அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது. அப்புறம் கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்கலையான ஒரு கதாநாயகி, நல்லா நடிச்சிருந்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் அஸ்வந்த் வாழ்த்துக்கள். கேமரா நல்லா பண்ணியிருந்தார். வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இது எல்லாரும் உண்மையாக நடிச்சிருக்காங்க, எல்லோரும் உண்மையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை. இவரோட உழைப்பு, ப்ரொடியூசருடைய இன்வால்மெண்ட்டு, கதாநாயகன், கதாநாயகி, நடித்த வில்லன்கள் எல்லாருமே நல்லா இன்வால்மெண்ட்டோடு படித்து நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சுது. இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல, அதில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பாதி பேர் மழையை காரணம் வராமல் போயிடுவாங்க. மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடியன்ஸுக்கு வரவே வந்தீங்க பாருங்க, உங்களுக்கு நன்றி. இதுவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி, வணக்கம்.